அன்புடைய அனைவருக்கும் அன்பான வணக்கம். வள அபிவிருத்தி மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் பயிற்சி வகுப்பில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. நாம் இன்று மிக முக்கியமாக யுனைடெட் நேஷன்ஸ் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் இவைகளில் உள்ள 4வது இலக்கு குவாலிட்டி எஜுகேஷன், அதில் பல்வேறு விஷயங்களை தெரிந்து கொள்ளவிருக்கிறோம். இந்த காணொலியின் வாயிலாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் எனக்கு பெரும் மகிழ்ச்சி. இன்றைக்கி நேரடியாக நம்ம அப்படியே பயிற்சி வகுப்பில் போயிடலான்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த பயிற்சி வகுப்புகள் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரியே திட்டமிட்டு ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்று வருகிறது. இந்த ஆண்டுக்கு 52 பயிற்சி வகுப்புகள் இருக்குது. அதில் இந்த மாதத்திற்கான 4 பயிற்சி வகுப்புகளில் இது 4வது பயிற்சி வகுப்பு. இது கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிற போகிறோம். ஒரு குவாலிட்டி எஜுகேஷன், அந்த யுனைடெட் நேஷன் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்னால் என்ன, குவாலிட்டி எஜுகேஷனில் அதாவது இலக்கு 4, அது குவாலிட்டி எஜுகேஷனில் என்னென்ன மெஷர்ஸ் அவங்க எடுக்கிறாங்க, அதில் இந்தியாவோட நிலைப்பாடு என்ன, மற்ற குவாலிட்டி எஜுகேஷன் சைடில் வேறு எங்கெங்கே போய் தகவல்கள் பார்த்துக்கலான்னு இன்னும் ஒரு 2-3 ரிப்போர்ட்ஸு, அப்புறம் ஜெம் ரிப்போர்ட்டு, அதை எங்கே போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம், அதை பற்றி நம்ம பார்க்குறோம். கண்டிப்பாக இது எல்லாமே மிக முக்கியமாக கல்வித்துறையில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் எப்படியோ ஒரு வகையில் எல்லாருமே கல்வியோட தொடர்புடையதாக இருக்கும். ஒன்று நம்ம அதில் கற்றுக்கிட்டு அப்புறம் அந்த படிப்பை வச்சு வேலை பார்க்கலாம், இல்லை கற்றுக் கொடுக்கவங்களாக இருக்கலாம், இல்லை அங்கே மாணவர்களாக இருக்கலாம். ஏதோ ஒரு வகையில் கல்வியோடு நம்ம தொடர்புடையவர்களாக தான் இருக்கோம். அதனால் எல்லாருக்குமே இது பயனுள்ள வகையில் இருக்கும். மிக முக்கியமாக கல்வித்துறையில் ஆசிரியர்களாகவோ இல்லை ப்ரொஃபஸர்ஸாகவோ இருக்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப ரொம்ப இது பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா உலகம் முழுவதும் கல்வியோட நிலவரம் என்ன, அது இந்த கோவிட்-19க்கு அப்புறம் என்ன ஆச்சு, என்ன ஏது நிலவரங்கள், அதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறப்ப இதுக்கு என்ன மாதிரியான திட்டங்களை நம்ம நாடெல்லாம் உருவாக்குறாங்க, என்ன அப்போ புதிய கல்விக் கொள்கைகள் இதெல்லாம் வர்றப்போ நம்ம ஒரு பார்ட்டிசிபேட்டிவாக அதை நம்ம பங்கேற்று ஒரு வேலையை செய்ய முடியும் அப்படின்ற அடிப்படை நோக்கம் இருக்க தான் செய்யுது. அதனால் நிறையா என்ன நடக்குது அப்படின்ற விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறது நமக்கு உதவிகரமாக இருக்கும். சரி, வாங்க நம்ம இன்றைக்கி செஷனுக்குள்ளே போயிடலாம். மிக முக்கியமாக முன்னாடி சொன்ன மாதிரியேவும் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை இந்த பயிற்சி வகுப்பு நடந்துக்கிட்டு இருக்குது. அதில் ஏறக்குறைய நம்ம ஏற்கனவே 3 பயிற்சி வகுப்புகளை, இந்த மாதத்திற்கான 3 பயிற்சி வகுப்புகளை முடிச்சிட்டோம். இன்றைக்கி நம்ம 4வது பயிற்சி வகுப்பில் இருக்கோம். இதை பற்றியான தகவல்களை ஏற்கனவே நான் உங்க கூட வேறு நிகழ்வுகள் மூலமாக பகிர்ந்துக்கிட்டே வந்துகிட்டே இருக்கேன். இன்றைக்கும் அதே மாதிரி இந்த பயிற்சி வகுப்புடைய இந்த மாதத்தில் நடந்த பயிற்சி வகுப்பு பற்றி கொஞ்சம் ஒரு 2-3 வரிகள் மட்டும் சொல்லிட்டு நான் உள்ளே போயிடலாம். 7ஆம் தேதி மார்ச் 7ஆம் தேதி குப்பை, அதாவது அது ஒரு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட், அது வீட்டு அளவில் என்ன பண்ணலாம் அப்படின்றத பற்றி சொல்லிட்டு இருந்தோம். அடுத்து 14ஆம் தேதி கவிதை எழுதலாம் வாங்க, அனைவரும் கவிதை எழுதலாம் வாங்கன்ற ஒரு பயிற்சி வகுப்பு. கண்டிப்பாக அந்த காணொலிகள்லாம் பதிவு செய்யப்பட்டு ஆடியாரிஸ்ன்ற யூடியூப் சேனலில் இருக்குது, நீங்கள் அதை பார்த்துக்கலாம். 21ஆம் தேதி இந்தியன் வின் கண்டிஷன்ஸை பற்றி பயிற்சி வகுப்பு நடந்துச்சு. இன்றைக்கி தான் நம்ம குவாலிட்டி எஜுகேஷன்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிற போகிறோம். இதை தவிர்த்து பார்த்திங்கன்னா பயிற்சி வகுப்புகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சனிக்கிழமையும் மாலை 6:30 மணிக்கு ஒரு குரூப் மெடிடேஷன் செஷன் போயிட்டுருக்கு. அதில் விருப்பம் இருக்கிறவங்க கலந்துக்கலாம். இதை தவிர இன்னும் மிக முக்கியமாக சமூகத்தில் ஒரு நல்ல மாற்றத்தை விரும்பக்கூடிய மக்களுக்கு உதவும் வகையில் தினசரி ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு நாளும் கதைகள் சொல்லும் பயணம் இருக்குது. அது நிகழ்காலத்தில் நிகழக்கூடிய நிகழ்வுகளின் அடிப்படையில் கதைகள் உருவாக்கி அதை பயந்துட்டு வரோம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு சில தகவல்கள். ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் ரிசர்ச் சென்டர், இதோட முக்கிய நோக்கம் சமூகத்தில் இருக்கக்கூடிய சவால்களை பற்றியான ரிசர்ச் பண்ணி அதை பற்றிய ஒரு ஆய்வுகளை செய்து அதை அடிப்படையாக வச்சு நம்ம இருக்கக்கூடிய வளங்களை எப்படி டெவலப் பண்ணுறது, இல்லை அதை மேலும் அபிவிருத்தி பண்ணுவது அப்படின்றதுக்கான பயிற்சிகளை உருவாக்கி அதை அறிவு பகிர்வு நிகழ்வுகளாக பகிர்ந்துக்கிறது தான் இது ஒரு முக்கிய நோக்கம். இன்றைக்கி நான் முன்னாடி சொன்ன மாதிரி இன்றைக்கி நம்ம குவாலிட்டி எஜுகேஷன்ற ஒரு இலக்கு, இது யுனைடெட் நேஷன் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோலில் 4வது இலக்கு. அதை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதில் இந்தியாவுடைய நிலவரம் என்னன்றதையும் நம்ம பார்ப்போம். இந்த பக்கம் ரைட் சைடில் இருக்க படத்தை பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கு அடுத்து நம்ம வேறு என்னென்ன ரிப்போர்ட்லாம் நமக்கு அதாவது எஜுகேஷன் சைடில் இருக்கவங்களுக்கு பயன்படக்கூடிய ரிப்போர்ட்ஸ் எங்கே கிடைக்கும், அதில் என்னென்ன தகவல்கள் இருக்குன்றதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம இந்த குவாலிட்டி எஜுகேஷனை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ்னால் என்னென்னு தெரியணும். நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம், இல்லை தெரியாதவங்களுக்காக இப்போ இதை அறிமுகம் செய்து வச்சுக்கலாம்.
இந்த ப்ரெசன்டேஷன் எல்லாமே எதுக்காக கிரியேட் பண்ணது அப்படின்னா, இந்த மாதிரி அறிவு பகிர்வு நிகழ்த்துறதுக்காக தேனி 360 ப்ராஜெக்ட், தமிழ்நாடு 360 ப்ராஜெக்ட், இந்தியன் யூனியன் 360 ப்ராஜெக்ட்ஸ்னு ஒரு 3 ப்ராஜெக்ட் நான் ஆரம்பிச்சிருக்கேன். அதில் வந்து மக்களுக்கு 2030க்குள்ளே இல்லை 35க்குள்ளே இவ்வளோ மக்களுக்கு வந்து அது தகவலை பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்ற அடிப்படையில் தான் இந்த பயிற்சி வகுப்புகள் நடந்துக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, குளோபல் கோல்னால் என்னென்னு தெரிஞ்சுக்குவோம். அதுக்கப்புறம் 17 கோள்களை பற்றி பேர்களை மட்டும் தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் 4வது கோல் மட்டும், அதை 4th கோலை பற்றி டீட்டெயில்ஸாக நம்ம பார்த்துக்குறோம். மற்ற தகவல்களை அப்புறமா நம்ம பார்ப்போம். சரி வாங்க. யுஎன்எஸ்டிஜி இது வந்து சுருக்கமாக நம்ம யுஎன்எஸ்டிஜின்னு சொல்கிறோம். அது வந்து யுனைடெட் நேஷன்ஸ் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸு. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வழிகாட்டி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ப்ளூ பிரிண்ட்டு. எப்படி ஒரு சிறப்பான ஒரு ஃப்யூச்சர், ஒரு நல்ல எதிர்காலத்தை உருவாக்குறதுக்கு அது எப்படிப்பட்டது, தற்சார்பு வளர்ச்சியுடையதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த இலக்கை வந்து அனைத்து நாடுகளும் ஒன்றிணைந்து உருவாக்கியிருக்காங்க. இதில் இலக்குகளை உருவாக்கியிருக்காங்க. இதில் என்ன பார்த்துருக்காங்க அப்படின்னா, நம்ம இன்றைக்கி சூழ்நிலையில் நம்ம உலகம் வந்து என்னென்ன சவால்களை சந்தித்து வருது அப்படின்றத அடிப்படையாக வச்சு என்ன மாதிரி எதிர்காலத்தை உருவாக்கலான்னு 2030க்குள்ளே உருவாக்கலான்னு டார்கெட்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அது எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வறுமை இல்லாத சமத்துவம் நிறைந்த, இப்போ நம்மளுடைய சுற்றுச்சூழல், அதே மாதிரி நம்ம இதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகள், அந்த பாதிப்புகள்னால் நமக்கு ஏற்படக்கூடியது, மற்ற உயிரினங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், இதெல்லாம் இல்லாத ஒரு உலகத்தை, அதே மாதிரி எல்லோரும் சிறப்பாக வாழ்கிறதுக்கு தேவையான அமைதியாக இருக்கக்கூடிய, அதே மாதிரி எல்லாருக்கும் நீதி ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு உலகத்தில் வாழணும். 2030க்குள்ளே அப்படி ஒரு உலகத்தை உருவாக்கணும்னு சொல்லி எல்லா தலைவர்களும் சேர்ந்து உருவாக்கியிருக்காங்க. அதெல்லாம் எப்படி நம்ம அடையிறது அப்படின்றதுக்காக தான் இந்த 17 இலக்குகள் ஏற்படுத்தியிருக்காங்க. இந்த 17 இலக்குகளை அப்படியே கொஞ்சம் பேர் மட்டும் பார்த்துட்டு இருந்துருவோம். இலக்கு 1லேருந்து 10 வரைக்கும் பார்த்திங்கன்னா, அது நம்மளை நேரடியாக தொடர்புடையது, மக்களை தொடர்புடையது. அதுக்கப்புறம் நம்ம வாழக்கூடிய இடங்கள் எல்லாம் தான் சேர்ந்து ஒரு 5 கோல் இருக்குது, 11லேருந்து 15 வரைக்கும். அப்புறம் 16, 17 வந்து இதெல்லாம் நடைமுறை சாத்தியமாக்கணும்னா நம்ம வந்து, அதாவது மனிதர்கள் வந்து இந்த 10 கோளுக்கு அடிப்படை நேரடியாக லிங்க் கொடுக்கக்கூடிய மக்கள் வந்து என்னென்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணிக்கணும், ஒரு ஸ்பிரிச்சுவல் மாதிரி என்ன ஃபாலோ பண்ணால் நம்ம இதை வந்து அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்றது தான் இதுக்குள்ளே இருக்குது. சரி வாங்க, அந்த இலக்குகளோட பெயர்களை மட்டும் பார்த்துருவோம். இலக்குகள் 1 வந்து நோ புவர்ட்டி, 2 வந்து ஜீரோ ஹங்கர், 3 வந்து குட் ஹெல்த் அண்ட் வெல்பீயிங், 4 வந்து குவாலிட்டி எஜுகேஷன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். 5 வந்து ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, 6 வந்து க்ளீன் வாட்டர் அண்ட் சானிடேஷன். அதுக்கடுத்து 7வது இலக்கு அஃபோர்டபுள் அண்ட் க்ளீன் எனர்ஜி, 8 வந்து டீசென்ட் ஒர்க் அண்ட் எக்கனாமிக் க்ரோத்து, 9வது வந்து இண்டஸ்ட்ரி இன்னோவேஷன் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், 10 வந்து ரெடியூஸ்ட் இன்இக்வாலிட்டி, 11 வந்து சஸ்டைனபிள் சிட்டிஸ் அண்ட் கம்யூனிட்டிஸ், 12 வந்து ரெஸ்பான்சிபிள் கன்சம்ஷன் அண்ட் ப்ரொடக்ஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா 13வது இலக்கு கிளைமேட் ஆக்ஷன், 14 வந்து லைஃப் பிலோ வாட்டர், 15 லைஃப் ஆன் லேண்டு, 16 வந்து பீஸ், ஜஸ்டிஸ் அண்ட் ஸ்ட்ராங் இன்ஸ்டிடியூஷன், 17 வந்து முக்கியமாக பார்ட்னர்ஷிப்பு. இந்த குளோபல் கோலுக்காக நம்ம பார்ட்னர்ஷிப் என்ன இருக்கணும் அப்படின்னு தான் பார்ட்னர்ஷிப் வரது குளோபல் கோல், அதுதான் மெயினாக இருக்குது. ஸோ நம்ம இப்போ செய்கிறதெல்லாம் வந்து இந்த மாதிரி நம்ம இந்த குளோபல் கோல்ஸை பற்றி எல்லாருக்கும் பரப்புரை செய்கிறது விஷயம், அதுக்காக நம்ம வந்து லைஃப்பில் ஃபாலோ பண்ணி செயல்படுத்துறது, இது மாதிரி நிறையா விஷயங்கள் செஞ்சுட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரியே கோல் நம்பர் 4, 4வது. இது என்ன, குவாலிட்டி எஜுகேஷன். இது என்ஷூர் இன்க்ளூசிவ் அண்ட் ஈக்குவிட்டபிள் குவாலிட்டி எஜுகேஷன் அண்ட் ப்ரொமோட் லைஃப் லாங் லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ஆல். இதோட முக்கிய அடிப்படையில் என்ன ஒரு தார்மீக மந்திரம் மாதிரி வச்சுருக்காங்க அப்படின்னா, எல்லாருக்கும் கற்றுக்கொள்ளக்கூடிய எல்லோருக்குமே வந்து இங்கே உலகத்தில் பிறந்திருக்க எல்லா உயிரினங்களுக்கும், மனிதர்களுக்கு எல்லாருக்குமே வந்து அவங்கள எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணி, அவங்கள எல்லாத்தையும் இணைத்து, அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய எஜுகேஷன், அதாவது தரமான கல்வியை வந்து எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய வகையில், சமத்துவத்தோடு கிடைக்கக்கூடிய வகையில் இருக்கணும். 1. 2வது வந்து அது எப்படி இருக்கணும் அப்படின்னா, அவங்க கற்றுக்கிற ஒரு வாழ்நாள் முழுவதும் தொடரக்கூடியதாக இருக்கிற மாதிரி இருக்கும். இன்றைக்கி இதை படித்தாங்க முடிஞ்சு, அதுக்கப்புறம் அவங்க நினச்சா படிக்க முடியாத நிலமையில் போயிடுது. அப்படி இல்லாமல் அவங்க வந்து லைஃப் லாங்காக கற்றுக்கிறதுக்கு ஏற்றாப்புலான ஒரு சூழலை ஏற்படுத்தி அதை வந்து அடுத்த, ஏன்னா காலம் ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கும் உலகம் எப்படி மாறிட்டு போய்கிட்டு இருக்கு பாருங்கள். 5 வருஷம், 1 வருஷம் 2 வருஷத்துக்குள்ளே நிறையா சேஞ்சஸ் ஆகிடுது. அப்படின்றப்ப அப்போ தொடர்ந்து வந்து நம்ம அறிவை வந்து வளர்த்துக்கிற வேண்டியது, இல்லை கல்வி புது விஷயங்களை கற்றுக்கிற வேண்டியது அவசியமாக இருக்குன்றதுனால இதை வந்து இந்த இதை அடிப்படையாக வச்சு தான் எல்லாத்தையும் உருவாக்கியிருக்காங்க. இதில் வந்து மிக முக்கியமாக உட்பிரிவுகள் இருக்குது. அது என்னன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன வச்சுருக்காங்க அப்படின்னா, 2030க்குள்ளே அனைத்து குழந்தைகளுக்கும் இந்த செகண்டரி எஜுகேஷன் சொல்லுவாங்க, பிரைமரி அண்ட் செகண்டரி எஜுகேஷன், சரியா, இந்த 2 செகண்டரி எஜுகேஷன் வரைக்கும் வந்து ஃப்ரீயாக, அதேமாரி தரமான கல்வி எல்லாருக்கும் கிடைக்கணும்
அது வந்து அவங்க அந்த அந்த காலகட்டத்தில அவங்க என்ன கத்துக்கணுமோ, அத வந்து கத்துக்கிட்டு அதிலேருந்து வெளிய வர்ற மாரி நம்ம எஜுகேஷன் வந்து குடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப தான் இந்த சமீபத்தில தான் அதுக்கு முன்னாடியேவும் அப்ப 5 வயசுலேருந்து நம்ம வந்து பிரைமரி ஸ்கூலு இல்ல ஸ்கூலுக்குள்ள சேர்த்து விடுறோம். அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய காலகட்டம் இருக்குல்ல 3லேருந்து 5 வயசுக்குள்ள, அந்த மாரியான குழந்தைகளுக்கு பிரைமரி எஜுகேஷன் இது வந்தும் எல்லாருக்கும் குவாலிட்டியா ஆண்கள், பெண்கள் இருபாலினத்தினருக்கும் வந்து கிடைக்கக்கூடியதா இருக்கணும். அப்படின்றது தான் வச்சிருக்காங்க. இது ரொம்ப அவசியமா 2030க்குள்ள இது நடந்தாகணும் அப்படின்றது இருக்கு. அடுத்து 4.3 என்ன சொல்லுது அப்படின்னா, ஈக்குவல் அக்சஸ் டூ அஃபோர்டபிள் டெக்னிக்கல், வொகேஷனல் அண்ட் ஹையர் எஜுகேஷன். இப்போ பார்த்தீங்கன்னா, கல்வி வந்து அதிகமா சில இடங்கள்ல வந்து சில நாடுகள்ல நெறைய பொருட்செலவு செய்து தான் அவங்கனால படிக்க முடியும் அப்படின்ற நிலைமை இருக்கு. அப்படின்றப்ப என்ன செய்யுது பார்த்தீங்கன்னா, அவங்கனால வந்து ஒரு தரமான கல்விய வந்து பெற முடியாம போயிருது. அந்த பணம் இல்லாத ஒரு காரணத்தினாலேயும் கல்விய பாதியிலே விட வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாக்கப்படுறாங்க. அப்ப அவங்களுடைய வளர்ச்சியோ, இல்ல அவங்களுடைய அறிவுத்திறன் வளர்ச்சியோ எல்லாமே பாதிக்கப்படுது. இது வந்து அதுக்கடுத்து சமூகத்தையும் பாதிக்க போகுது. அதனால என்ன நினைக்கிறாங்க அப்புட்ன்னா, எல்லாருக்கும் வந்து கல்வி வந்து மிக குறைந்த விலையில குறைந்த விலைன்னு சொல்ல முடியாது. குறைந்த பொருட்செலவுல கிடைக்கக்கூடியதா இருக்கணும் அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா விலைன்னு சொன்னோம்னா அது கம்பெனி மாரி ஆயிடுது. ஏறக்குறைய அப்படித்தான் நடந்துகிட்டு இருக்கு. இருந்தாலும் வந்து குறைந்த பொருட்செலவுல இருக்கக்கூடிய அஃபோர்டபுளா இருக்கணும். அது கம்மியான செலவுலயும் ரொம்ப ரொம்ப குறைந்த செலவுல என்னது டெக்னிக்கல் இப்போ நம்ம ப்ரொஃபஷனலா படிக்கக்கூடிய இன்ஜினியரிங் கோர்ஸஸா இருக்கட்டும், வொகேஷனல் கோர்ஸஸ் அது தொழிற்கல்விகளா இருக்கட்டும், அதேமாரி அவங்க பகுதிகளுக்கு அவங்க வாழக்கூடிய பகுதியில அங்க செய்யக்கூடிய பணிகளுக்கு ஏத்தாப்புல கல்வியும் உருவாக்கி வச்சிருக்கணுன்றது தான் சொல்றாங்க. இது எல்லாமே வந்து இருக்கணும். அதேமாரி கல்லூரிகளுக்கு போய் படிக்கக்கூடிய கல்விகளும் வந்து குறைந்த கட்டணத்துடன் இருக்கக்கூடியதாக இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து 4.4 இன்க்ரீஸ் த நம்பர் ஆஃப் பீப்பிள் வித் ரிலவெண்ட் ஸ்கில்ஸ் ஃபார் ஃபினான்ஷியல் சக்சஸ். இப்ப நமக்கு வந்து படிச்சுட்டோம். ஆனாலும் வந்து தொழில் ரீதியா, அதாவது நம்ம வாழ்க்கைய நடத்துறதுக்கு தேவையான பணம் இருந்தா தான் நம்ம வந்து ஒரு அமைதியான, மகிழ்ச்சியான வாழ்க்கைய வாழ்றது வந்து சாத்தியம். அப்ப அந்த தொழில செய்யறதுக்கோ, இல்ல அந்த மாரி தொழில உருவாக்குறதுக்கோ, சில ஸ்கில்ஸ் வந்து எல்லாருக்கும் தேவைப்படலாம். அந்த மாரி இதையும் உருவாக்கி குடுக்கறது மூலமாவா, இன்னொருத்தவங்ககிட்ட போய் வேலை பார்க்கறதுக்கோ, இல்ல வந்து நீங்களே ஒரு வேலைய உருவாக்கி பல பேருக்கு வேலை குடுக்குறதுக்கோ, தொழில உருவாக்கி பல பேருக்கு வேலை குடுக்குறதுக்கோ வாய்ப்பு இருக்கிற மாரி ஒரு சூழல வந்து உருவாக்கணும் அப்படின்றது தான் 4.4. இதுக்காக பல விஷயங்கள் வந்து நாடு முழுவதும் நடந்துக்கிட்டு இருக்கு. நமக்கு சிலது தெரியும், நெறையாவது நமக்கு தெரியாம இருக்கும். அதெல்லாம் வந்து காலப்போக்குல தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லதுன்னு நெனைக்கிறேன். ஏன்னா, நம்ம தொழில் செய்ய போகாட்டி கூட, இல்ல நம்ம தொழில உருவாக்க போகாட்டி கூட, இன்னொருத்தவங்களுக்கு அது பயனுள்ள வகையில இருக்கும். அப்ப நம்ம அத வந்து பகிர்ந்து ஒரு நாலேட்ஜ் ஷேரிங்கா பண்ணிக்கலாம். அடுத்து 4.5 எலிமினேட் ஆல் டிஸ்கிரிமினேஷன் இன் எஜுகேஷன். இப்ப பாலின பாகுபாடுனாலயோ, இல்ல வேற பணம் இல்லாதனாலயோ, இல்ல வேற எது மதம், மொழி, இனம் ஏதோ ஒரு காரணத்த சொல்லியோ, இல்ல உடல்நலக் குறைவு, டிசபிலிட்டீஸ் இல்ல வேற எந்த காரணத்த சொல்லியும் கூட கல்வி கற்றுக்கொள்வதில வந்து கற்று முன்னேறி போறதில வந்து எந்த ஒரு விதத்திலும் தடையா இருக்கக்கூடாது. அதனால தான் நெறைய இப்ப நம்ம நாட்லலாம் நீண்ட காலமா பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்காங்க. அவங்க கல்விக்குள்ளேயே போ முடியலன்னா, கோட்டா சிஸ்டம் குடுத்து நம்ம நாட்ல மட்டும் இல்ல, நெறைய நாடுகள்ல இருக்கு. குடுத்து அவங்களுக்கு எஜுகேஷனலா சப்போர்ட் பண்ணி, அதாவது ஃபினான்ஷியலா சப்போர்ட் பண்ணி, இல்ல அவங்களுக்கு ஃபீஸ் எல்லாம் ஒரு 50% இல்ல ஒரு 10% ரெட்யூஸ் பண்ணி ஏதோ ஏதோ பண்ணி அவங்கள வந்து அவங்க வந்து படிக்க கொண்டு வந்து அவங்கள அந்த ஈக்குவலா எஜுகேஷன் கிடைக்கணுன்றதுக்காக நெறையா முயற்சிகள் காலகாலமா எடுத்து வந்துட்டு இருந்திருக்காங்க. ஏன்னா அது வந்து நாட்டோட வரலாறு வந்து தெளிவா தெரிஞ்சா தான் அதுக்கேத்தாப்புல திட்டமிட்டு வந்து அரசுகள் செயல்பட முடியும். அந்த வகையில இந்தியாவுல நெறையா விஷயங்கள செய்து, சட்டங்கள் உருவாக்கி, அதுக்கான இன்னைக்கு நெறைய பேர் படிக்க முடியுது, இல்ல ஸ்கூலுக்குலாம் போ முடியுதுன்னா, அதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமானது. இந்த மாரி அ எந்த காரணத்த கொண்டும் அதேமாரி உடல்நலம் பாதிக்கப்பட்டவர்கள் அவங்களும் வந்து ஸ்கூலுக்கு வந்துட்டு போறதுக்கான ஃபெசிலிட்டீஸ் ஏற்படுத்தி குடுக்குறது. இல்ல அவங்க இருக்கிற ஏரியாவுக்கு பக்கத்திலேயே ஸ்கூல்ஸ் உருவாக்குறது. இந்த மாரி நெறையா விஷயங்கள இல்ல வீட்ல இருந்து கத்துக்கிறதுக்கான சூழலை ஏற்படுத்துறது. இது மாரி நெறைய விஷயங்கள செய்வதன் மூலமாக எல்லோரும் கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்ப வந்து ஏற்படுத்த முடியும். அதனால எந்த காரணத்த சொல்லியும் பாகுபாட ஏற்படுத்தி கல்வி வந்து கிடைக்காம போயிறக்கூடாது. அப்படின்றது ஒரு இலக்கா வச்சிருக்காங்க. அடுத்து 4.6 யுனிவர்சல் லிட்ரசி அண்ட் நியூமரசி. ஆ படிக்கிறதுக்கும் அதே மாரி கணித அறிவும் இந்த 2ம் வந்து 2030க்குள்ள எல்லாருமே வந்து பெற்றுக்கணும். மிக முக்கியமாக அம் இளைய தலைமுறையினர் வந்து கண்டிப்பா அத வந்து 2லயுமே வந்து ஒரு நல்ல நிலையில இருக்கணும். ஏன்னா, இன்னைக்கு அதோட ரிப்போர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்க ஷாக் ஆயிருவீங்க. நெறைய இருக்கு. முக்கியமா கல்வியாளர்கள் இல்ல கல்வித்துறையில ஈடுபட்டிருக்கவங்க வந்து இத பார்க்கணும். உங்களுக்கு நேரடியாவே தெரியும் உங்க ஸ்டூடண்ட்ஸ் எப்படி இருக்காங்க, என்ன ஏதுன்னு.
இருந்தாலும் வந்து இது ரொம்ப அவசியமானதா இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் ஆய்வு பண்ணுங்க. வேற நாடுகள்ல அந்த மாரி பிரச்சனைகள்லாம் எப்படி கையாண்டு அதுலேருந்து வர்றாங்க, அதெல்லாம் வந்து நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு இருக்கும். நீங்களும் உங்களோட கருத்துக்கள் அதில பகிர்ந்துக்கிறதுக்கு இருக்கும். நெறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம இப்ப பார்ப்போம். அடுத்து வந்து ஜெம் ரிப்போர்ட்லாம் ஃபுல்லா பார்க்க முடியாது. ஏன்னா அது பெரிய ரிப்போர்ட்டு. அதுக்கெல்லாம் தனி செஷனே பண்ணணும் நம்ம. இருந்தாலும் நான் வந்து அத எங்க டவுன்லோட் பண்ணலான்னு தான் சொல்றேன். அத டவுன்லோட் பண்ணிட்டு நீங்க பாருங்க. வாய்ப்பு கிடைக்கிறப்ப நானும் வந்து அத பத்தி கொஞ்சம் கொஞ்சமா அது பகுதி பகுதியா அப்படியே சொல்லிட்டே வரலாம். அதுக்கடுத்து எஜுகேஷன் ஃபார் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அண்ட் குளோபல் சிட்டிசன்ஷிப். இப்போ ரொம்ப முக்கியம். கல்வியில வந்து இப்போ நான் இத பத்தி யுனைட்டட் நேஷன்ஸ் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ பத்தி சொல்றோம் அப்படின்னா, மெயின் ரீசன் என்னன்னா, உலகம் வந்து இப்ப ரொம்ப எல்லாரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணா அப்படி ஆயிட்டோம். நெனச்சா இங்கேருந்து அங்க போறது, வர்றது எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. யார் வேணாலும் எங்க இருக்கிறவங்க வேணாலும் இணைந்து கற்றுக்கொள்வதற்கோ, இல்ல வந்து அறிவு உருவாக்கிக்கிறதுக்கோ, இல்ல தொழில் துவங்குறதுக்கோ, எல்லாத்துக்குமே வந்து இன்னைக்கு பாசிபிலிட்டீஸ் அதிகமாயிருச்சு. அப்போ வந்து என்ன ஆகுது அப்டின்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் அதாவது நாடுகளுக்கு இடையிலும் சரி, மாநிலங்களுக்கு இடையிலும் சரி, இல்ல மாவட்டங்களுக்கு இடையில, இல்ல ஊர்களுக்கு இடையில எல்லாரும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்து, அ நல்லா எல்லாருமே வந்து தற்சார்புடன் வளர்ந்து போறதுக்கு என்னென்ன செய்யலாம்? இப்ப நம்மட்ட ஒரு வேள சில விஷயங்கள் இருக்குன்னு வச்சுக்கங்களேன், நம்ம நாட்ல. அந்த அறிவு வந்து இன்னொரு நாட்டுக்கு தேவைப்படுது. அந்த நாட்ல சில அறிவு இருக்கு. அது நம்ம நாட்டுக்கு தேவைப்படுது அப்டின்னா, அத வந்து பகிர்ந்தளித்து எல்லாரும் வந்து வளர்ந்து போறதுக்கு வந்து உதவிகரமா இருக்கக்கூடியதா இருக்கும். ஏற்கனவே அந்த விஷயங்கள் நடக்குது. ஆனா, அது வந்து தொழில் ரீதியா நடந்துகிட்டு இருக்கு. அப்படி இல்லாம மக்களுக்கு இடையிலயும் அது நடக்கிற மாரி, மக்களுக்கு இடையிலயும் அது வந்து செயல்படுத்தி வரணும். இன்னைக்கு வந்து சோசியல் மீடியா வந்து அந்த கேப்ப குறைக்குது. ஆனா, செயல்பாட்டுக்கு வர்றதுக்கு வந்து மக்கள்ட்ட ஸ்கில் டெவலப் பண்ண மாட்டேன்றாங்க. நம்ம அத பார்த்துட்டு லைக் போட்டு போவோமே ஒழிய, ஆனா நம்ம ஊர்ல அத செய்ய முடியுமா? செய்றதுக்கான ஃபெசிலிட்டீஸ் இருக்கா? அப்படின்னு நம்மளால நெறைய விஷயங்கள செய்ய முடியாம போயிருது. அப்ப அதுக்கு தேவையான ஸ்கில் டெவலப் பண்றதுக்கு தேவையான இடங்களோ, இல்ல அதுக்கான வசதிகளையோ அரசு ஏற்படுத்தி குடுக்குறப்ப, அதையும் நம்மனால செய்து கொள்ள முடியும். நம்மளும் வாழலாம். அது மாரி சிறப்பா செய்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த மாரி ஆ நம்ம எல்லாருமே வந்து இந்த உலகத்துடைய ஒரு அங்கத்தினர்ன்னு நெனைக்க துவங்க ஆரம்பிச்சுட்டோம் அப்படின்னா, சிட்டிசன் அவங்க இந்த உலகத்துடைய குடிமக்கள் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, இன்னும் வந்து எல்லாரும் ஒன்றுக்குள்ள ஒன்று இணைந்து வாழ்றதுக்கும், சமத்துவமா வாழ்றதுக்கும், அமைதியா வாழ்றதுக்கும், ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை இல்லாம வாழ்றதுக்கும் உதவிகரமா இருக்கும். அதனால அது மாதிரியான எஜுகேஷன வந்து எல்லாருக்கும் குடுக்கணும் அப்படின்றத இது சொல்றாங்க. இது எல்லாத்தையும் அச்சீவ் பண்றதுக்கு இன்னும் சில அறிகுறிகள் இருக்கு இதுல. அது வந்து 4.A பில்ட் அண்ட் அப்கிரேட் இன்க்ளூசிவ் அண்ட் சேஃப் ஸ்கூல். ஸ்கூல் நம்ம இப்போ வந்து பள்ளிக்கூடங்கள் வந்து பாதுகாப்பானதாகவும், அதே சமயத்தில எல்லோரும் அங்கு கற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பளிக்கக்கூடியதாகவும் இருக்கணும். ஏதாவது ஒரு காரணத்த சொல்லி இவங்க இந்த ஸ்கூல்ல சேர முடியாது. அந்த காலத்துலலாம் நம்ம கேள்விப்பட்டுருக்கோம். ஒரு பர்ட்டிகுலர் பீப்பிள் மட்டும் தான் ஸ்கூல்ல படிக்க முடியும். பர்ட்டிகுலர் பீப்பிள் மட்டும் தான் காலேஜுக்கு போ முடியும். அப்படிலாம் இருந்திருக்கு. அப்ப அது ஒரு அரச பரம்பரையில இருக்கிறவங்களோ, இவங்க மட்டும் தான் போ முடியல. மந்திரி, அரசர், அவர் கீழ இருக்க மந்திரி அவங்க தான் படிப்பாங்க. மத்தவங்கலாம் வேலை பார்க்கறதுக்கு அந்த மாரிலாம் ஒரு காலகட்டம் இருந்திருக்கு அரசர்கள் காலத்தில. அதுக்கப்புறம் நிலப்பிரபுக்கள் காலத்தில நடந்த விஷயங்கள் நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி சுதந்திரத்துக்கு முன்னாடி இருந்த காலகட்டமும் நமக்கு தெரியும். இன்னைக்கு இருக்க நிலவரமும் தெரியும். அப்ப அந்த மாரி இல்லாம இருக்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து சேஃப் ஸ்கூல்ன்னு சொல்றாங்க. பாதுகாப்பான பள்ளியா இருக்கணும்னு சொல்றாங்க. அப்ப அங்க படிக்கிற குழந்தைகளுக்கு தேவையான பாதுகாப்பு உறுதி செய்ற வகையில அங்க வந்து அம் கல்வி நிறுவனங்களும், அதே மாரி கல்வி நிறுவனங்கள் அது மாரி செயல்படுறதுக்கு தேவையான சட்டங்களை அரசும் உருவாக்கி வைக்கணும். அத தவிர மக்களுக்கும் விழிப்புணர்வு வந்து ரொம்ப நல்லா இருக்கணும். இருந்தா மட்டும் தான் இத வந்து நடைமுறையில வந்து கொண்டு வர முடியும். மக்கள் வந்து சட்டம் போட்டாங்கப்பா நடந்துரும்னு நம்ம சொல்ல முடியாது. எல்லாரும் அத ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணாதவங்கள என்னன்னு கேட்கறதுக்கு இன்னும் ஒரு 4, 5 மக்கள் இருக்கணும். இதெல்லாம் இருந்தா தான் நம்ம வந்து அத சாத்தியமாக்க முடியும். அதான் இதில வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. சரி. அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது இன்னும் ஒரு 2, 3 விஷயங்கள் முக்கியமா சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பேண்ட் ஹையர் எஜுகேஷன் ஸ்காலர்ஷிப் ஃபார் டெவலப்பிங் கண்ட்ரீஸ். இப்போ வளர்ந்த நாடுகள் இருக்காங்க. அவங்ககிட்ட ஃபினான்ஷியலா எல்லா ஃபெசிலிட்டீஸ் இருக்கலாம். மேபி காலேஜில வந்து நெறையா அவங்களுக்குமே வந்து ஹையர் எஜுகேஷன்ல நெறையா இருக்கலாம். அப்படி இருக்கிறப்ப, அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸ்காலர்ஷிப் குடுக்கலாம். டெவலப்பிங் கண்ட்ரீஸ்ல இருக்க மாணவர்கள் படிக்கிறதுக்கு ஸ்காலர்ஷிப் குடுக்கலாம். இப்ப நெறைய நாடுகள்ல வந்து இப்ப நம்ம நாட்டிலேருந்து நெறைய பேர் வந்து ரஷ்யா, சீனா அங்கெல்லாம் போய் மெடிக்கல் படிச்சுட்டு வராங்க. இங்க இருக்க பிரச்சனைகள்னால, இங்கேருந்து படிக்கிறப்ப அங்க போய் படிச்சுட்டு வந்தா காசு கம்மி அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் படிக்கிறாங்க. இது சில படங்கள்ல கூட நீங்க பார்த்துருப்பீங்க. அங்க போய் படிக்கிற மாணவர்கள. அது மாரி சில நாடுகள்ல சில கல்வி வந்து மிக குறைவான விலையில கிடைக்கும். நம்ம இங்கேருந்து குறைவான பொருட்செலவிலே கிடைக்கும். இங்கேருந்து நம்ம போறதுக்கு வர்றதுக்கு மட்டும் செலவாகும். மத்தபடி எல்லாத்தையுமே அவங்களே பார்த்துக்குருவாங்க. சில இது அ அவங்களுடைய ரெக்யர்மெண்ட்ஸ் சிலது ஃபுல்ஃபில் ஆச்சு அப்படின்னா, அந்த மாரி இதெல்லாம் இருக்கு. மேலும் வந்து நம்ம நாட்டுக்கும், அந்த நாட்டுக்கும் இடையில இருக்க ஒரு நட்புணர்வின் அடிப்படையிலயும் மாணவர்கள் வந்து இங்கேயும் அங்கேயும் படிக்கிறதுக்கு இது மாரி இதெல்லாம் வந்து
அரசே வந்து அந்த அரசும் நம்ம அரசும் செய்வாங்க. இப்போ அந்த நாட்டு மாணவர்கள் நம்ம நாட்டில் வந்து படிப்பாங்க. நம்ம மாணவர்கள் அங்கே போய் படிப்பாங்க. அந்த மாதிரி அது கல்ச்சுரலாக ஒரு இதுக்காகவும், நாலேஜ் ஷேரிங்காகவும், ப்ளஸ் எஜுகேஷன் எல்லா வகையிலும் வந்து ஒரு நட்புணர்வை ஏற்படுத்திக்கிறதுக்காக அதுவும் செய்கிறாங்க. அந்த மாதிரி நாடுகளை தேடி கண்டுபிடிச்சி போய் படிக்கிற மாணவர்கள் குறைவு எனக்கு தெரியாது வெளியே. அது மாதிரி செய்யலாம். அந்த மாதிரி செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்பையும் தான் இவங்க சொல்கிறாங்க. ஹையர் எஜுகேஷன் முக்கியமாக வந்து பட்ட மேற்படிப்பு படிக்கிறதுக்கு. ஏன்னா அது வரைக்கும் போகிறது வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்குது. நம்ம அப்படியே ஒரு காலேஜ் எஜுகேஷன் முடித்தோடனே நம்ம சம்பாதிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். ஏன்னா நிறையா பேரோடைய வாழ்க்கை மிகப்பெரிய போராட்டத்தில் இருக்கிறனால மேற்படிப்பு படிக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போ நீங்கள் சும்மா அப்படியே எடுத்து பார்த்தீங்கன்னா பிரைமரியிலேருந்து அப்படியே ஹையர் செகண்டரி போய் அதுக்கப்புறமேல் காலேஜ் போய் அப்படியே அதில் பார்த்தீங்கன்னா ரேஷியோ எவ்வளோ மக்கள் கடைசியில் ஹையர் எஜுகேஷனுக்குலாம் போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 குறைவு. பிஹெச்டி பண்ணுற லெவலுக்குலாம் போகிறவங்க வந்து எப்படியும் எத்தனை சதவீதம் இருப்பாங்கன்னு தெரியல, ரொம்ப குறைவு. ஸோ அதெல்லாம் வந்து பண்ணுறதுக்கு உதவிகரமாக இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். இப்போ எனக்கு தெரிந்த நண்பர்களே வந்துட்டு இங்கே படிக்க முடியாமல் அதுக்கு பொருள் செலவு அதிகமாகுன்ட்டு வேறு நாடுகளில் போயிட்டு அவங்க வந்து அங்கே ஒரு லெக்சரராகவே இருந்துக்கிட்டு கூடயே சேர்த்து எக்ஸ்ட்ரா அதுக்கு மேலே படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அந்த கல்லூரிகளை ஆய்வு பண்ணுறதுக்கான இதை எல்லாமே ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. அப்படின்றப்போ அவங்க ரொம்ப சந்தோஷமாக அங்கே போயிட்டு பணமும் சம்பாதிச்ச மாதிரி இருக்குது, அங்கே போய் எக்ஸ்ட்ரா அவங்க படித்த மாதிரி இருக்குது. ஆனால் திரும்ப வருவாங்களான்றதே டவுட் ஆகி போச்சு. நிறையா பேர் வரவே இல்லை, அங்கங்கே செட்டில் ஆகிட்டாங்க. ஸோ அந்த மாதிரியான சூழ்நிலைகள் வந்து நடக்கத்தான் செய்யுது. ஸோ அதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அடுத்து இன்க்ரீஸ் த சப்ளை ஆஃப் குவாலிஃபைட் டீச்சர்ஸ் இன் டெவலப்பிங் கண்ட்ரிஸ். இப்போ 2030க்குள்ளே என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு சில நாடுகளில் நல்ல தரமான டீச்சர்ஸ் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்கள வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேஷன் மூலமாக இப்போ நிறையா காலேஜஸ்லாம் வந்து விசிட்டிங் லெக்சர் மாதிரி கொடுப்பாங்க. அப்படி இல்லாமல் ஃபுல் டைமாக வந்து ஒர்க் பண்ணக்கூடிய வேறு நாட்டு கல்வியாளர்கள் இருக்கிறாங்க. அவங்க அப்பப்போ பயணம் பண்ணி ஒரு ஆண்டுகளுக்கு ஒரு கல்லூரியில் வேலை பார்த்துட்டு அப்படி போகிறவங்களாம் இருக்கிறாங்க. இது வந்து டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கும் டெவலப்மெண்ட் நேஷன்ஸுக்கும் இடையில் ஒரு ரிசோர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் மாதிரி பண்ணி அதை பண்ணுறாங்க. அது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் இதில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய தகவல்கள் கிடைக்கும், உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. அதையும் பார்க்கலாம். அதை ஒரு நாளைக்கு நான் தனியாக இன்னொரு அறிவிப்பு நிகழ்வாக கூட பார்க்கலாம். சரி, இதுதான் வந்து குவாலிட்டி எஜுகேஷனில் அடிப்படையாக நம்ம இதெல்லாம் செஞ்சோம் அப்படின்னா குவாலிட்டி எஜுகேஷனை உலகம் முழுவதும் உருவாக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, என்ன ஆச்சு இன்றைக்கி COVID-19 வந்துச்சு, உலகம் முழுவதும் என்ன நிலவரம் இருக்குது, குளோபலாக ஸ்டேட்டஸ் என்ன ஆச்சு, இதெல்லாம் வந்ததுனால நம்ம இப்படிலாம் இலக்கு வச்சு எல்லாத்தையும் செயல்படுறோம்னு சொன்னோம். ஆனால் என்னப்பா உண்மையிலே நடந்துக்கிட்டு இருக்குது, 2030 வரை இலக்கு வச்சுருக்கோம், ஆனால் என்ன நிலவரத்தில் போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராக்ரஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் நம்ம சொன்னோம்ல, ஒரு 4.1 இன்க்ளூசிவ் அண்ட் ஈக்விட்டபிள் குவாலிட்டி எஜுகேஷன் வாஸ் டூ ஸ்லோ. எல்லாரையும் ஒன்றிணைத்து எல்லாருக்கும் வந்து கல்வியை கொடுத்து எல்லாருக்கும் சமமான வாய்ப்பு கற்றுக்கிறதுக்கு கிடைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை பார்த்தீங்கன்னா அது இல்லை, ரொம்ப ஸ்லோவாக தான் குரோ ஆகிப்படுது. ஏன்னா இன்னைக்கு போய்கிட்டு இருக்க ஒரு ப்ராக்ரஸ் படி பார்த்தா கூட 2030 பார்த்தோம் அப்படின்னா 200 மில்லியனுக்கு மேலே இருக்கக்கூடிய சில்ட்ரன்ஸ் வந்து பள்ளிக்கூடத்துக்கே போக முடியாத நிலைமையில தான் இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. யோசித்து பாருங்கள், 200 மில்லியன் சில்ட்ரன்ஸ் ஸ்கூல் போக முடியாத நிலைமையில தான் இருப்பாங்க, அவுட் ஆஃப் ஸ்கூலில் தான் இருப்பாங்க. ஸோ அப்போ இன்னும் நம்ம வந்து விழிப்போட இன்னும் பல முயற்சிகள் எடுத்து செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது. அடுத்து ரொம்ப முக்கியமானது பார்த்திங்கன்னா, இந்த COVID-19 வந்ததுனால என்னாச்சு, ஸ்கூல் க்ளோசர் கெப்ட் 90% ஆஃப் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் அவுட் ஆஃப் ஸ்கூல், ரிவர்சிங் இயர் ஆஃப் ப்ராக்ரஸ் ஆன் எஜுகேஷன். இது என்ன ஆகுது, ஒரு 90% மேலே ஸ்கூல் மூடி எல்லோரும் வீட்டில் போட்டதுனால என்னாச்சுன்னா ஏறக்குறைய எல்லோரும் திரும்ப பின்னாடி ஒரு வருஷம் போன மாதிரி ஆகிப்போச்சு. அந்த குரோத் இருக்கும்ல, இப்போ ஒரு திட்டம் போட்டு ஒவ்வொருதும் பண்ணிட்டு வந்தாங்க, இப்போ ஒரு வருஷம் 2 வருஷம் பின்னாடி போன மாதிரி ஆயிடுச்சு. அந்த COVID-19 இஷ்யூனால இது வந்து நடந்துச்சு. இப்போ 2 வருஷம் பின்னாடி போன மாதிரி தான் ஆயிருக்கும் உண்மையிலேயும். திரும்ப ஓப்பன் பண்ணால் கூட சும்மா கடமைக்கு அவங்க ஏதோ சொல்லி கொடுத்து வச்சுருந்தாலும் நிறைய சேஞ்சஸ் நீங்கள் இப்போ வீட்டில் பார்க்க முடியும். ஸ்கூல் மட்டும் இல்லை, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பயங்கரமான சேலஞ்சு. அது ரொம்ப ரொம்ப ஒரு ரொம்ப டஃப்பான கண்டிஷன் ஆயிடுச்சு. அதை வந்து நம்ம வந்து கொஞ்சம் கவனித்து பார்க்க வேண்டியது இருக்குது. அப்புறம் only 65% ஆஃப் பிரைமரி ஸ்கூல்ஸ் ஹேவ் பேசிக் ஹேண்ட் வாஷிங் ஃபெசிலிட்டி. இது வந்து COVID-19 அப்போ நடந்தது. 65% பிரைமரி ஸ்கூலில் தான் ஹேண்ட் வாஷிங் அந்த COVID-19 இஷ்யூ பாதிக்காமல் இருக்கிறதுக்காக அப்போ போட்டிருந்த ரிப்போர்ட் இது. திரும்ப வேவ் 2ன்றாங்க, பார்ப்போம் என்ன ஆகுதுன்ட்டு. அடுத்து இன்இக்வாலிட்டிஸ் இன் எஜுகேஷன் ஆர், இது அடுத்து முக்கியமான விஷயம். இது ரெண்டையும் கவனிங்க, ரொம்ப முக்கியமான. எப்படி இந்த COVID-19னால ஏற்கனவே ஒரு பிரச்சனை இருந்தது, அது எப்படி மிகப்பெரியதாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 79% இன் ரிச்சஸ்ட் 20% ஆஃப் த ஹவுஸ் ஹோல்ட்.
ஒரு 20% வீடுகளை எடுத்துக்கிட்டோன்னா, இங்கே என்ன ஆகுதுன்னா, இந்த லோ இன்கம் கண்ட்ரீஸ் இருக்குல்ல, அங்கே வந்து இந்த ஸ்கூல் கம்ப்ளீஷன் சொல்லுவோம்ல, அது ஸ்கூல் முடிக்கிறதுக்கான சூழல் இந்த கோவிட்-19 வந்ததுனால ஏறக்குறைய எல்லாரும் வீட்டில் இருக்க வேண்டிய நிலைமை ஆகிப்போச்சு. அப்போ அவங்களோட கம்ப்ளீஷன் நம்ம நாட்டில் வந்து எக்ஸாம் எழுதாமே பாஸ் அப்படி இதுன்னுலாம் நிறையா சொல்லிட்டாங்க. இருந்தாலும் வந்து அவங்களுடைய அந்த முறைப்படி கல்வி கற்று முடிக்கிறதுக்கான விகிதாச்சாரம் வந்து மிகப்பெரிய பாதிப்பாக இருந்துச்சு. இது மிகப்பெரியதாகிடுச்சு. இதில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, கொஞ்சம் பணக்காரவங்களாக இருக்கிறதில்ல 79% பேர்கிட்ட வந்து அதை முடிச்சிருக்காங்க. அதை ஸ்கூலை வந்து ப்ராப்பராக முடிச்சிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் தான் படிச்சிருப்பாங்க. அங்கே சில ஃபெசிலிட்டிஸ் இருந்திருக்கும். அதனால் வந்து ஆன்லைன்லேயோ இல்லை இதுலேயோ கிளாஸ் எடுத்து வச்சு ஏதோ பண்ணி இவங்க இந்த கோர்ஸ் முடிச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு 79% ஆஃப் த பீப்புள் வந்து முடிச்சிருக்காங்க. ஈவன் அதில் கூட 21% வந்து செய்கிறது கஷ்டமாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா, இதே இது ஒரு ஏழை மக்கள் பார்த்தோன்னா வெறும் 34% பேர் கூட அதுக்குள்ளே கடக்கலை. சரி, இந்த கோவிட்-19 இஷ்யூ வந்தப்போ நிறையா பேர் வீட்டுக்குள்ளேயே இருக்க வேண்டியது ஆயிடுச்சு. எல்லாருமே இருந்தோம். அப்போ என்ன ஆச்சு? அவங்களுக்கு ரிமோட்டில் இருந்து லேர்ன் பண்ணுறதுக்கு கற்றுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா, ரீச்சபிலிட்டி இருக்கான்னு பார்த்தோம்னா, ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா 500 மில்லியன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நாட் அக்சஸபிள். இது வந்து மிகப்பெரிய சேலஞ்சாக கோவிட்-19 இம்பேக்ட்டு கிரியேட் பண்ணது. அதில் சில விஷயங்கள் இப்போ சொல்லியிருக்கு. சரி, இதில் வந்து இந்தியாவோட நிலவரம் என்ன இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த குவாலிட்டி எஜுகேஷனில் நம்ம எப்படி ப்ராக்ரஸ் ஆகி போயிட்டுருக்கோம் ஒவ்வொரு இலக்குலையும் அப்படின்றத நம்ம இப்போ பார்த்துடலாம். ஸோ இதுதான் வந்து ஓவராலாக ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் என்ன ப்ராக்ரஸ் ஸ்டேட்டஸ் இருக்குதுன்னு சொல்லி இந்தியா வந்து உலக நாடுகளுக்கு கொடுத்த அறிக்கையில் 2019-20 ஆண்டுக்கான பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்டு இது கொடுத்துருக்காங்க. யுனைடெட் நேஷன்ஸ் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸில் பெர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட் இந்தியாவோடது எப்படி இருக்குதுன்னு சொல்லி இந்த ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க. அந்த ரிப்போர்ட்டு தான் நம்ம வந்து இப்போ பார்க்குறோம். அதோடைய மெயினாக அதாவது சம்மரியில் கோல் நம்பர் 4 என்ன நிலவரம் அப்படின்றத பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட் ரன்னர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ரண்ட் ரன்னர்னால் ஏறக்குறைய அவங்க வந்து ஒரு அபோவ் ஆவரேஜுக்கு மேலே டாப் லெவலில் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ்னு வச்சுக்கோங்களேன். அதில் பார்த்தீங்கன்னா இதுவே ரேட்டிங் இருக்குது. இத்தனை ஸ்டேட்டு இந்த க்ரீன் கலரில் இருக்குது பூரா, அவங்க பூரா வந்து நல்ல ஒரு பெட்டரான நிலைமையில் இருக்கக்கூடிய ஆட்கள். அதே இது பார்த்திங்கன்னா ரெட் கலரில் இருக்கிறவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது 50% கீழே இருக்கக்கூடிய ஆட்கள்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து இல்லை ரொம்ப ஆவரேஜுக்கு கீழே நிறையா அவங்க வந்து முன்னேறி வர வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது அப்படின்றது தான் இதில் விஷயம். இதோடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நம்பர்ஸையும் நம்ம பார்ப்போம். அந்த ரிப்போர்ட்டில் வந்து இந்த பர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட்டில் 61வது பக்கத்தில் இருக்கக்கூடிய தகவல் இது. குவாலிட்டி எஜுகேஷனுக்கு கோல் நம்பர் 4 குவாலிட்டி எஜுகேஷனுக்கு. ஸோ இதான் நிலவரம். இப்போ இதுலேருந்தே தெரியுதா உங்களுக்கு க்ரீன் கலரில் பார்த்தீங்கன்னா 2, 4, 6, 8 ஒரு 10 ஸ்டேட் இருக்குது. 2 யூனியன் டெரிட்டரி இருக்குது. 2, 4, 6, 8, 10 ஆமாம் 10 ஸ்டேட்டும் அப்புறம் 2 யூனியன் டெரிட்டரியும். இதே மோசமான நிலைமையில் பார்த்தீங்கன்னா 2, 4, 6, 7 அப்புறம் ஒரு யூனியன் டெரிட்டரி. ஸோ இது ரொம்ப ஒரு சேலஞ்சிங்கான விஷயமா இருக்குது. ஸோ இந்த ஏரியா பூரா நம்ம வந்து எஜுகேஷன் சைடில் ஒர்க் பண்ண வேண்டிய ஒரு ரொம்ப முக்கியமானது இந்த ஸ்டேட் இது பூரா. சரி, உண்மையில் அவங்களோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி என்ன வருதுன்னு பார்க்கலாம். இதில் பார்த்தோம் அப்படின்னா அந்த டாப் லெவலில் இருக்கிறதுல வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஹிமாச்சல் பிரதேஷ் தான் இருக்குது. எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. நிறையா விஷயத்தில் ஹிமாச்சல் பிரதேஷ் டாப்பில் இருக்குது. 17 இலக்கில் பார்த்தோம்னா அது ரொம்ப முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. அதெல்லாம் பயங்கர சேலஞ்சிங்கான ஏரியா. அங்கெல்லாம் எப்படி வந்து மக்களுக்கு வந்து தேவையான எல்லாத்தையும் செஞ்சு குளோபல் கோல்ஸில் நிறைய இடத்துல டாப்பில் இருக்காங்கன்னு எனக்கே ஆச்சு. இன்ன வரைக்கும் யோசித்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. பாராட்டலாம் அங்கே இருக்க கவர்மெண்ட்ஸை ஃபுல்லாக. சரி, இதில் வந்து தமிழகத்தோட நிலவரம் வந்து 70 ஒரு 5வது இடத்துல இருக்காங்க. 5வதுல 4, 5 ஷேர் பண்ணியிருக்காங்க. மணிப்பூரும் தமிழ்நாடும் வந்து அந்த பொசிஷன்ஸ் ஷேர் பண்ணுது. யூனியன் டெரிட்டரியில் சண்டிகர், புதுச்சேரி இவங்க 2 பேர் தான் வந்து அபோவ் ஆவரேஜ் கீழே இருந்து க்ரீனில் இருக்கிறவங்க. மற்றவங்க எல்லோரும் கஷ்டமான நிலைமையில தான் போயிட்டுருக்கு. ஸோ இதுதான் ஒவ்வொரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்துக்கோங்க. 81லேருந்து 74 அப்படின்னு போயிட்டு 19 பீகார்லாம் ரொம்ப 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 குறைவான நிலைமையில் இருக்காங்க. ரொம்ப குறைவு. அப்போ இன்னும் அந்த ஸ்டேட்டை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட வேலைகள் பார்க்க வேண்டியது இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, அடுத்து பார்ப்போம். இது வந்து இந்தியாவுடைய நிலவரம். அதில் தமிழகத்தோட நிலமும் தெரிஞ்சு.
சரி, இதெல்லாம் வந்து கோல் வந்து எப்படி இந்தியா வந்து எப்படி டிஃபைன் பண்ணிக்குது? எத நம்பர வச்சு இந்த ரேட்டிங்லாம் குடுக்குறாங்க அப்படின்னு நமக்கு தெரியணும். இந்த சும்மா இவங்க சொல்ட்டாங்க அப்படி ஒத்துக்கலாம் அப்படின்னு கிடையாது. அது கிளியரா டிஃபைன் பண்ணியிருக்காங்க. 4.1, 4.2க்கு, 4.3க்கு, 4.5, 4.சி எல்லாத்துக்கும் வந்து குடுத்துருக்காங்க. அதில வந்து நம்பர்ஸ்லாம் குடுத்துருக்காங்க. நேஷனல் டார்கெட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இண்டிகேட்டர் என்ன அப்படின்னு இந்த இண்டிகேட்டர்ஸ் தான் இங்க இருக்கு. இதில அதாவது பிரைமரி, எலிமெண்டரி, செகண்டரி எஜுகேஷனுக்கு அதாவது 1வதுலேருந்து 8வது வரைக்கும். அப்புறம் செகண்டரி எஜுகேஷன் 9த், 10த் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சேர்க்கை விகிதம் என்ரோல்மெண்ட் ரேஷியோ எப்படி இருக்குன்னா 100% இருக்கணும் அப்படின்றது தான் சொல்லியிருக்காங்க. அதே நேஷனல் டார்கெட். இதை அடிப்படையாக வச்சு தான் ஒவ்வொரு ஸ்டேட்டோட நிலவரம் என்னன்னு பார்ப்பாங்க. பர்சன்டேஜ் ஆஃப் சில்ட்ரன் அடுத்தது பர்சன்டேஜ் ஆஃப் சில்ட்ரன் இந்த ஏஜ் குரூப் ஆஃப் 6 to 13 இயர்ஸ் ஹூ ஆர் அவுட் ஆஃப் ஸ்கூல். இந்த காலகட்டத்தில் அதாவது 6 வயசுலேருந்து 13 வயசு அதை என்ன சொல்கிறது பிரைமரி எஜுகேஷன்லேருந்து ஒரு 13 வயசுன்னா என்னது 8th படிப்பாங்களா 8வது படிக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். இதுக்குள்ளே வந்து ஸ்கூலை விட்டு ட்ராப் அவுட்டு அப்படின்னு இருக்கக்கூடாது, 0வாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே இந்தியாவோட டார்கெட். அடுத்து ஆவரேஜ் அனுவல் ட்ராப் அவுட் ரேட் அட் செகண்டரி லெவல் அப்போ 9th 10th ட்ராப் அவுட் வந்து கூடி போனால் 10% இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பெர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் கிரேடு 3rd 5th 8th 10th achieving at least a minimum proficiency level in terms of nationally defined learning outcomes to be attained by pupils at the end of each above grades. இப்போ 3வது படித்து முடிக்கிறப்பையும் 5வது படித்து முடிக்கிறப்பையும் 8வது படித்து முடிக்கிறப்பையும் 10வது படித்து முடிக்கிறப்பையும் மாணவர்களுக்கு இந்த அளவு வந்து ஒரு திறன் இருக்கணும், கல்வி கற்றதுக்கான திறன் இருக்கணும் அப்படின்றத வந்து டார்கெட்டாக வச்சுருக்காங்க. அது வந்து எல்லா மாணவர்களும் 100% அதை அச்சீவ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு இலக்கத்தை நேஷனல் டார்கெட்டாக வச்சுருக்காங்க. நாட்டோடைய இலக்கை அதை தான் வச்சுருக்காங்க. அடுத்து கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ இன் ஹையர் எஜுகேஷன் அதாவது 18 வயசுலேருந்து 23 வயசுக்கு மேற்படிப்புக்கு பதிவு செய்யக்கூடியது வந்து அட்லீஸ்ட் 50 இருக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஒரு ஜெண்டர் பேரிட்டி இண்டெக்ஸ் ஃபார் ஹையர் எஜுகேஷன் அதாவது இந்த மேற்படிப்புக்கு போகிறாங்கல்ல கல்லூரி படிப்புக்கு வச்சுக்கோங்களேன் 18லேருந்து 23 கல்லூரி படிப்பு தான். அந்த கல்லூரி படிப்புக்கு போகக்கூடிய காலத்தில் இப்போ ஸ்கூல் முடிக்கிறப்போ ஒரு ஆண் பெண் விகிதாச்சாரம் இருக்கும்ல அதை வந்து அப்படியே 100% அங்கே போகணுன்றாங்க. பெண்ணுன்றதுனால பள்ளிக்கல்வி முடித்த உடனே படிப்பு நிறுத்தப்பட்டிருக்க கூடாது, ஹையர் எஜுகேஷனில் இருக்க தான் செய்யணும், அவங்களும் போயிருக்கணும் அப்படின்றது தான் அதில் சொல்கிறாங்க. அப்போ அதோட விகிதாச்சாரம் ஒன்றுவே இருக்கணும் எப்போயுமே அப்படி கரெக்டாக மேப் ஆகி போயிருக்கணும் அப்படின்றத அதில் சொல்கிறாங்க. யாரும் வந்து ட்ராப் அவுட் ஆகக்கூடாது, பாலின பாகுபாடை காமிச்சு அந்த மாதிரி அந்த கல்வி கற்றுக்கிறதுக்கான என்ரோல்மெண்ட் ரேஷியோ வந்து குறைஞ்சிருக்கக்கூடாது, வேறு எந்த காரணத்தை கொண்டும் அவங்க குறைஞ்சிருக்கக்கூடாது அப்படின்றாங்க. அதேமாதிரி இப்போ உடல் நலம் உடல் ஊனமுற்ற குழந்தைகள் ஃபிசிக்கலி சேலஞ்சு சில்ட்ரன்ஸு அவங்க 5லேருந்து 19 வயசுக்குள்ளேயும் எஜுகேஷன் இன்ஸ்டியூட் அவங்க வந்து கல்வி நிறுவனங்களில் வந்து கல்வி நிலையங்களில் வந்து படைக்கிறதுக்கு வந்து 100% இருக்கணுன்றாங்க. ஆனால் அதெல்லாம் என்ன அச்சீவ் பண்ணுறோன்றது நமக்கே தெரியும், ரொம்ப குறைவு தான். அதுக்கடுத்து ப்ரொபோர்ஷன் ஆஃப் ட்ரெயின்டு டீச்சர் பை எஜுகேஷன் லெவல் எலிமெண்ட்ரி அண்ட் செகண்டரி. இப்போ எலிமெண்ட்ரி ஸ்கூலுக்கும் அதேமாதிரி செகண்டரி ஸ்கூலு இந்த லெவலில் வந்து நம்ம அங்கே இருக்கக்கூடிய டீச்சர்ஸோடைய ட்ரெயின்டு லெவல் வந்து ட்ரெயின்டு டீச்சரோடைய லெவல்ஸ் வந்து எப்படி இருக்கணும் 100% இருக்கணும்னு சொல்கிறாங்க. எலிமெண்ட்ரி ஸ்கூலுக்குனா இவ்வளோ குவாலிஃபைடு டீச்சர்ஸாக இருக்கணும், செகண்டரிக்கும் இவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி இருக்கணும்னு சொல்கிறாங்க. நம்ம கண்டிப்பாக பார்க்குறோம். ஆமாம், பிஎட் முடித்து 2 டிகிரி முடித்து அப்படி இப்படிலாம் இருக்க டீச்சர்ஸ் இருக்காங்க. ஆனால் அவங்கள எப்படி எவாலுவேட் பண்ணுறாங்க? ஜஸ்ட் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி உள்ளே போனாலே அவங்க வந்து குவாலிஃபைடு டீச்சர் நம்ம ஒத்துக்கிற முடியுமா? ஆனால் அவங்க வந்து எப்படி ஸ்டூடெண்ட்ஸை வந்து டெவலப் பண்ணி கொண்டு வராங்கன்றதை வச்சு தான் பண்ணணும். கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச அளவு ஸ்கூல்ஸுக்கு டீச்சர்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து பெர்ஃபார்மன்ஸ் ரிவ்யூ இது மாதிரி இதெல்லாம் கொண்டு வந்தால் இன்னும் நல்லா பெட்டராக அவங்கள்ட்ட ஸ்கில் இருக்கும், இன்னும் பெட்டராக செயல்படுறதுக்கு உதவிகரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லா துறையிலையும் தனியார் துறையில் இருக்கிறப்ப அதேமாதிரி அரசு துறையிலையும் கொண்டு வரலான்னு அது ரொம்ப அவசியமாக இருக்கும்னு நினைக்கிறேன். பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்கூல்ஸ் வித் பீப்புள் டீச்சர்ஸ் ரேஷியோ லெஸ் தென் ஈக்குவல் டு 30. இது என்ன சொல்கிறாங்க? இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இத்தனை டீச்சர் அப்படின்னு இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த கணக்கில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா குறைந்தபட்சம் 30 அதுக்கு குறைவான மாணவர்களுக்கு ஒரு டீச்சர் இருக்கணும் அப்படின்ற ஒரு டார்கெட் வச்சுக்கிறாங்க. இது வந்து 100% இந்த டார்கெட்டை வந்து நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்தியா இதெல்லாம் அடிப்படையாக வச்சு தான் இந்தியா முழுவதுக்கும் ஒரு டார்கெட் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு ஸ்டேட்டும் அப்படி செய்ய சொல்லி அதன் அடிப்படையில் வந்தது தான் இந்த ரேங்கிங்லாம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
ஸோ இதை வச்சுட்டு ஃபைனலாக ஒரு இந்தியாவுக்குன்னு சொல்லி சிலதை எடுத்திருக்காங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி அந்த ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு இப்போ சொன்ன டார்கெட்லாம் என்ன அச்சீவ் பண்ணியிருக்கு இந்தியான்றது தான் இப்போ ரிசல்ட்டுக்கு இங்கே இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 75% தான் அந்த வந்து எலிமெண்ட்ரி அண்ட் செகண்டரி லெவலில் வந்து நம்மளால் வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து என்ரோல் பண்ணுறதுக்கு வைக்க முடிஞ்சு அவங்கள இருக்கவே முடியுது. 76% வச்சுங்க. 76% நம்ம நாட்டில் இந்த 0.83லாம் ரவுண்ட் ஆஃப்லாம் பண்ண முடியாது. ஏன்னா ரொம்ப நம்பர் இருக்கும். ஸோ 75.83%. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மினிமம் கல்வி திறன் அடைந்தது 3ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு முடிக்கிறப்ப அது லாங்குவேஜ்லேயும் மேத்தமெட்டிக்ஸ்லையும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய கல்வி திறன் அதோடைய அளவு மினிமமாக எவ்வளோ இருக்கணும்னு ஒரு டார்கெட் வச்சுருந்தோம்னு சொன்னோம்ல, அதில் பார்த்தீங்கன்னா அச்சீவ் பண்ணது ஒரு 71% அச்சீவ் பண்ணியிருக்காங்க. எலிமெண்ட்ரி ஸ்கூலில் செகண்டரி ஸ்கூலில் ட்ரெயின்டு டீச்சர்ஸ் இருக்கிறது வந்து 78.84% இருக்குது. இன்னும் ஒரு 21% வந்து குறைபாடுகளோடு தான் நம்ம இன்னும் இருக்கோம். அடுத்து ஜெண்டர் பேரிட்டி இண்டெக்ஸ், அதாவது ஆண் பெண் பாலின பாகுபாடு இல்லாமல் ஹையர் எஜுகேஷனுக்கு போகிறதுக்கான அந்த ரேஷியோ வந்து 1 இருக்கணும்னு நம்ம சொல்லியிருக்கோம். அதை மெயின்டைன் பண்ணுறாங்களா என்னன்னு பார்க்குறோம். சரியா, அது வந்து ரொம்ப அவசியமாக இருக்குது. ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னா கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ ஹையர் எஜுகேஷனுக்கு இந்த மேற்படிப்புக்கு படிக்க போகிறவங்களுடைய அளவு பார்த்தோம் அப்படின்னா வெறும் 26.3% இருக்குது. ஸ்கூல் முடிச்சுட்டு அதுக்கு மேலே படிக்க போகிறவங்களோட இது வந்து அவ்வளோ குறையுது. அப்பா, நினச்சி கூட பார்க்க முடியலங்க. ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயங்களாக இருக்குது. ஸோ இவங்க அந்த 18லேருந்து 23ன்றது இப்போ ஒரு 3 வருஷம் கோர்ஸ் படிக்கிறவங்க ஸ்கூல் வரைக்கும் 17 வயசு முடிச்சிடுறோம். 18லேருந்து 23 வயசு அப்படின்னு சொல்கிறது வந்து மொத்தத்துக்கு வந்து ஒரு 3 இயர்ஸ் கோர்ஸ் ப்ளஸ் 2 இயர் கோர்ஸ் வச்சுக்கலாம். இல்லை 4 இயர்ஸ் கோர்ஸ் ப்ளஸ் 2 இயர்ஸ் கோர்ஸ் இருக்கலாம். இந்த மாதிரி அவங்க அந்த காம்பினேஷனில் தான் போட்டு இந்த இதை க்ரியேட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் நம்பர்ஸ் வந்து ஒரு குழப்பமாக தான் இருக்குது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு பேச்சுலர் டிகிரியை வச்சுட்டு தனியாகவும், இல்லை மாஸ்டர் டிகிரியை தனியாகவும், அப்புறம் பிஹெச்டி தனியாக, இது 3ஐயும் தனித்தனியாக பிரிச்சுருந்தாங்கன்னா இந்த நம்பர்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் தெளிவான நம்பர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பெரும்பாலும் ஸ்கூல் முடிச்சுட்டு நம்ம வந்து காலேஜ் போகிறதுக்கு ஓரளவுக்கு நல்ல நம்பர் இருக்கும். அதுக்கப்புறம் மேபி ஹையர் எஜுகேஷன் அதுக்கு மேலே படிக்கிறது, மாஸ்டர் டிகிரி படிக்கிறது வேணால் எண்ணிக்கை ரொம்ப குறையும். அதுக்கப்புறம் பிஹெச்டி போகிறப்ப இன்னும் ரொம்ப குறையும். இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து போட்டாங்களான்னு நினைக்கிறேன். 18 to 23ன்றப்ப ஆமாம் 3 + 2 + 1 அப்படி ஒரு கணக்கு போகுது. இல்லை 4 + 2 + 1 அப்படி ஒரு கணக்கு போகும். இல்லை 5 + 1 இல்லை 5 + 2 கணக்கு போட்டோன்னா அப்போ இந்த 18லேருந்து 23 25 வயசு வரைக்கும் படிக்கிறதுக்குள்ளே மட்டும் இருக்கிறவங்க மொத்தமாக கன்சல்டேட் பண்ணாலும் இந்த நம்பர் ரொம்ப குறைவாக இருக்குது. அதை வந்து அவங்க அப்படி பிரித்து வச்சுருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பார்க்கலாம். கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அந்த பிரச்சனை 26.3 தான் இருக்குது. இது ஒரு பெரிய பிரச்சனையானது. ஆனால் அந்த இதில் வந்து விகிதாச்சாரம் வந்து 1 இருக்குதுன்னு போட்டிருக்காங்க. பார்ப்போம் என்னன்னு தெரியல. அடுத்து டீச்சர்ஸ், அதாவது ஒரு டீச்சருக்கு வந்து 30 அது குறைவான ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்கணும்னு அந்த கணக்கு வச்சு பார்த்தோம் அப்படின்னா இன்னும் 30% நம்ம வந்து அதை அச்சீவ் பண்ணல. 70% தான் அச்சீவ் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா ட்ராப் அவுட்டு சில்ட்ரன்ஸ் அண்ட் செகண்டரி லெவல்லேருந்து எஜுகேஷன்லேருந்து ட்ராப் அவுட்டு பார்த்தோம்னா ஏறக்குறைய 20% இருக்குன்றாங்க. கொஞ்சம் பெரிய நம்பராக தான் இருக்குது. 20% ட்ராப் அவுட்டு. அடுத்து ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புள் வந்து கல்வி நிறுவனங்களில் வந்து கல்வி கற்கக்கூடிய ஸ்கூலில் வந்து என்ரோல்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா 61% தான் இருக்குது. அது ஒரு 40% மக்கள் வந்து வர முடியாத நிலைமையில் இருக்காங்க. இதுவே இந்த நம்பரே 61% எனக்கு அதிகமாக தெரியுது. அப்படி இருக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். 5லேருந்து 19 வயசுக்குள்ளே இல்லை. நம்ம ஸ்கூல்ஸ்லாம் அந்த அளவுக்கு அக்சசபிளாக இருக்கிற மாதிரி தெரியல. ஸ்கூலுக்குள்ளே பார்க்கவே முடியாது. ரொம்ப அது ஒரு சேலஞ்சான விஷயமா இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா 6லேருந்து 13 வயசுக்குள்ளே ஸ்கூலை விட்டு ட்ராப் இல்லாமல் ஸ்கூலை விட்டு வெளியே போகிறதுக்கான சூழல் பார்த்தோன்னா ஒரு 2.97% வந்து இருக்குது. இதுதான் வந்து அந்த இலக்கில் இந்தியா வந்து 2019 மற்றும் 20ஆம் ஆண்டுகளில் அடைந்திருக்கக்கூடிய நிலை அப்படின்னு சொல்லி இந்தியா வந்து உலக நாடுகளுக்கு கொடுத்த அறிக்கையில் இருக்குது. பெர்ஃபார்மன்ஸ் அக்ராஸ் த கோல் யுனைடெட் நேஷன்ஸ் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோலில் இந்தியாவுடைய பெர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட் என்ன அப்படின்றதில் SDG 4 குவாலிட்டி எஜுகேஷனில் என்ன நிலவரம் அப்படின்றத வந்து இதை கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதை தவிர நிறையா விஷயங்களும் நம்ம வந்து உலகம் முழுவதும் எஜுகேஷன் சம்மந்தமான நிறையா விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கான இருக்குது.
இந்த குளோபல் எஜுகேஷன் மானிட்டரிங் ரிப்போர்ட்ன்றது ஜெம் ரிப்போர்ட்னு சொல்லுவாங்க. இத கண்டிப்பா கல்வித்துறையில இருக்கிறவங்க எப்போ வேணாலும் நீங்க போய் எடுத்து படிங்க. அதோட இணைய முகவரி இதுதான். unesco.org/gem-report போனீங்கன்னா இது உங்களுக்கு கிடைக்கும். அழகா எடுத்து பார்க்கலாம். பெரிய பெரிய ரிப்போர்ட் பயங்கரமான ஆய்வுகளா இருக்கும். இதை உண்மையிலேயே நான் அசந்து போவோம். ஒவ்வொரு நாட்டிலயும் நம்மள விட பயங்கரமா சேலஞ்சா இருக்கக்கூடிய நாடுகள்ல கூட எப்படி வந்து அதெல்லாம் வந்து கல்விக்குள்ள இப்ப அவங்க முயன்று வர்றாங்க. மேபி முந்தின காலத்துல நம்ம அவ்வளோலாம் மெனக்கெட்டு பண்ணதுனால இன்னைக்கு வந்து நெறையா முன்னேறி நமக்கே தெரியுது. அறிவொளி இயக்கம் அது இதுன்னு நாங்க சின்ன பிள்ளையா இருக்கிறப்பலாம் கேள்விப்பட்டுருக்கோம். அப்பலாம் அதெல்லாம் பண்ணி எல்லாரையும் படிக்க வச்சு, மாலை நேர கல்வி எல்லாரும் அதெல்லாம் பயங்கரமான காலகட்டம். இன்னைக்கு வந்து எல்லாரும் ஸ்கூலுக்கு போறோம்னா, இன்னைக்கு இருக்கிறவங்களுக்கு அது தெரியாது ஸ்கூலோட மதிப்பு. அன்னைக்கு ஸ்கூலுக்கு போறதுக்கு வாய்ப்பே இல்லாம இருந்து, எழுத தெரியாம, கையெழுத்து போட தெரியாம, இருக்கிறத வாசிக்க தெரியாம, ஒரு தந்தி வந்தா தூக்கிட்டு பக்கத்து வீட்டுக்கு ஓடி, ஒரு லெட்டர் எழுதுறதுக்கு வேறவங்கள கேட்டு, என்னென்னமோ நடந்துச்சு ஒரு காலகட்டம். இது வெறும் ஒரு 30, 35 வருஷத்துக்குள்ள தான். ஸோ, இன்னைக்கு வந்து நம்ம ஒரு வேற நிலைமையில இருக்கோம். இருந்தாலும் வந்து இன்னைக்கு கல்வியோடைய அகலம் அதிகமாயிருச்சு, ஆழம் வந்து குறைஞ்சு போச்சு அப்படின்றது தான் நம்மளுடைய நிலவரமா இருக்கு. அத வந்து இன்னும் நல்லா மேன்மைப்படுத்தி கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் நெறையா இருக்கு. இது மாரி நம்மள விட ரொம்ப கடினமான சூழ்நிலை இருக்கு. இப்போ எனக்கு இந்த பசங்கள்லாம் ப்ளூ கலர் ட்ரவுசர் போட்டுக்கிட்டு பார்க்குறப்ப, கண்டிப்பா நாங்க சின்ன பிள்ளையா இருக்கப்ப இதே மாரி ட்ரவுசர் போட்டுட்டு சுத்திட்டு இருக்கோம். யூனிஃபார்ம் கூட பாருங்க, எங்கெங்கேயோ இருக்க நாடுகள்ல நம்மனால கோரிலேட் கூட பண்ணிக்கிற முடியல. கலர் மொதற்கொண்டு ஒரே மாரி தேர்ந்தெடுக்கிறதெல்லாம் எப்படி நடக்குது? அதெல்லாம் ரொம்ப ஒரு ஆச்சரியமா தான் இருக்கு. இன்னைக்கு இந்த ரிப்போர்ட்ட பார்க்குறப்ப எனக்கே ஒரு ஆச்சரியமா இருக்கு. ஸோ இந்த விஷயத்த நீங்க இந்த ரிப்போர்ட்ல எடுத்து பார்க்கணும். நெறைய தகவல்கள் இருக்கும். இன்னைக்கு நம்ம வந்து நேரம் காரணமாக நான் அந்த ரிப்போர்ட்ட ஃபுல்லா பார்க்கல. நம்ம இருந்தாலும் இந்த தகவல் இருக்கு. நீங்க எடுத்துக்கங்கன்ற தகவல் நான் உங்ககிட்ட இப்ப சொல்லிக்கிறேன். அத தவிர்த்து பார்த்தோன்னா, எஜுகேஷன்ல வந்து இன்இக்வாலிட்டீஸ் வந்து நெறைய இருக்கு. அதாவது இந்த குவாலிட்டி கோல்ஸ் இப்போ நம்ம பார்த்தோம் குவாலிட்டி எஜுகேஷன பத்தி. அத பத்தி இதெல்லாம் வந்து அருமையான ரிப்போர்ட்டுங்க. நீங்கலாம் வந்து கண்டிப்பா பார்க்கணும் எல்லாருமேவும். செம்மையா இருக்கும். கிராஃபிக்கலா அவ்வளோ தூரம் ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க. நான் பல்வேறு பயிற்சி வகுப்புகள் குடுக்கறதுனால, வெறும் எஜுகேஷனுக்கு மட்டுமே குடுத்தோம்னா, அவ்ளோ தகவல் இருக்கு. நீங்க இந்த இணையதளத்தில போய் பாருங்க. நீங்கலாம் ஆச்சரியப்பட்டு போவீங்க. இவ்ளோ ஒவ்வொருதும் அவ்ளோ டீட்டெயிலா எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி வச்சிருக்காங்க. சும்மா ஒரு சாம்பிளுக்காக இது 2 காமிக்கிறேன். திரும்ப நம்ம வந்து அந்த வெப்சைட்லயே போய் பார்ப்போம். ஆ இந்த கோல்லாம் எப்படி அச்சீவ் பண்ணுங்க நம்ம அங்க வெப்சைட்லயே போய் பார்க்கலாம். சும்மா அந்த கிராஃப் மட்டும் நான் இப்ப உங்களுக்கு காமிக்கிறேன். சரி இதுதான். இதுக்கப்புறம் நம்ம அந்த இணைய முகவரில போய் பார்ப்போம். அது போய் பார்க்கலாம். ஸோ, இந்த பயிற்சி வகுப்புகள்லாம் கண்டிப்பா இந்த அறிவு பயிர்வுகள்லாம் உங்களுக்கு உதவிகரமா இருக்கும்னு நெனைக்கிறேன். உங்களுக்கு இதற்கான ரிசோர்ஸஸ்லாம் நான் வந்து இந்த மாரி நெறையா இணைய முகவரிகள்ல போய் எடுத்து தான் உங்க கூட பகிர்ந்துக்கிறேன். இந்த எஸ்டிஜி ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் இது இருக்கு. இன்னைக்கு இந்த வெப்சைட்டவே மாத்திட்டாங்க. அதனால இந்த ரிப்போர்ட் அங்க இருக்காது. வேற எங்கேயோ மாத்தி கொண்டு போய் வச்சிருக்காங்க. அந்த இணைய முகவரிய தேடி கண்டுபிடிச்ச அப்புறம் நான் உங்களுக்கு சொல்றேன். அந்த ரிப்போர்ட்ட டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆ ஈவன் இப்ப நான் ரெஃபர் பண்ணிக்கிட்டு இருந்த சைட்ட கூட 2 நாளைக்கு முன்னாடி ஏதோ பண்ணிட்டாங்க. டேட்டாவே எதுவுமே லோட் ஆக மாட்டேங்குது. என்ன பண்ணாங்கன்னு தெரியல. ஆ கவர்ன்மெண்ட் வெப்சைட்டே இப்படி டவுன்லோட் ஆச்சு. அடிக்கடி டவுன் ஆச்சுன்னா நம்மலாம் என்ன பண்றதுன்னு தெரியல. அது மாரி நெறைய விஷயங்கள் வந்து நம்ம பார்த்துக்கிற முடியும். இதில பாருங்க. கண்டிப்பா உதவிகரமா இருக்கும். அதுக்கப்புறம் இன்னும் குளோபல் கோல்ஸ பத்தி நெறைய தெரிஞ்சுக்கிற விருப்பம் இருக்கிறவங்க, globalgoals.orgல போய் பார்க்கலாம். இல்லாட்டி UNSDGன்னு ஜஸ்ட் கூகுள் சர்ச் பண்ணுங்க. அதில கிடைக்கலாம். அதேமாரி உலகம் முழுவதும் இத வந்து கத்துக்கிறதுக்கான அந்த வேர்ல்ட் லார்ஜஸ்ட் லெசன் அப்படின்னு சொல்லி ஒரு இணைய முகவரி இருக்கு. அதிலயும் போய் நீங்க பார்க்கலாம். நெறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஆம், இது எல்லாமே வந்து ஒரு தொடர் பயணமா இருந்துக்கிட்டே இருந்தா உங்களுக்கு உதவியா இருக்கும். மேலும் வந்து உங்களுக்கு இது குறித்து ஏதாவது தகவல்கள், இல்ல சிந்தனைகள், ஒரு கேள்விகள் ஏதாவது இருந்தா கூட நீங்க பகிர்ந்துக்குங்க. அது எதுவுமே சஸ்டைனபிள் டெவலப்மென்ட்க்கு அதாவது தற்சார்பு வளர்ச்சிக்கு உதவிகரமா இருக்கும்னு நெனச்சீங்கன்னா, அத நீங்க பகிர்ந்துக்கிட்டீங்கன்னா, அத வச்சு நம்ம வந்து ஒரு ஒரு இண்டிவிஜுவல் தனி மனிதனுடைய வளர்ச்சிக்காகவும், அதேமாரி ஒரு சொசைட்டி சமூகத்துடைய வளர்ச்சிக்காகவும் நம்ம வந்து பங்களிப்பு செய்ய முடியும். அதனால நீங்க கொஸ்டின்ஸ் எது இருந்தாலும் சரி, ஐடியாஸ் இருந்தாலும் சரி, இங்க நீங்க அத போஸ்ட் பண்ணுங்க. அத நம்ம எடுத்து அடுத்த கட்டத்துக்கு பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் இதில ரொம்ப முக்கியமானது அந்த யுஎன் சஸ்டைனபிள் டெவலப்மென்ட் கோல்ல எல்லாருமே பங்களிப்பு செய்து, எல்லாரும் பங்கேற்று இத வந்து நம்ம முன்னெடுத்து போக வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். அதனால வி கேனாட் லீவ் எனி ஒன் பிஹைண்ட். அதான் இதில அடிப்படையா இருக்கு. அதனால எல்லாரையும் ஒன்றிணைத்து நம்ம கூப்பிட்டு போணும். அது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். சரி வாங்க நம்ம இந்த சமயத்தில நான் உங்களுக்கு நன்றிய சொல்லிக்கிறேன். இந்த பயிற்சியில கலந்துக்கிட்ட அனைவருக்கும். நெறைய தகவல்கள் சொல்லிட்டுருக்கோம். நம்ம போய் அந்த இணைய முகவரியில அந்த தகவல எப்படி பார்த்துக்கிறது? அப்படின்றத ஒரு நிமிஷம் பார்த்துட்டு வந்துடலாம். ஆம். ஒரே நிமிடத்தில் அதை பார்த்து விடலாம் நெனைக்கிறேன். ஸோ
சரி. வாங்க இந்த இணைய முகவரியில் போய் அந்த தகவல்கள் நம்ம பார்த்துட்டு வந்துடுவோம். அந்த தகவல்கள் வந்து நீங்கள் எப்போ வேணாலும் போய் பார்த்துக்கலாம். அது ரொம்ப உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமையும். ஏன்னா, நான் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியமா சொல்றது என்ன அப்புட்ன்னா, ஆ நமக்கு அதாவது நமக்கு தேவையான தகவல்கள் ரொம்ப முக்கியமான தகவல்கள் நம்ம கூட ஏகப்பட்டது நம்மகிட்ட இருக்கு, கிடைக்குது. ஆனா, நம்ம அத விட்டுட்டு நம்ம வேற விஷயங்களுக்கு நெறைய நேரத்த வாழ்நாள் முழுவதும் செலவழிச்சுக்கிட்டு இருக்கோம். அத நெனைக்கிறப்ப கொஞ்சம் மனசுக்கு வருத்தமாத்தே இருக்கும். ஸோ, நீங்க இந்த முகவரிக்கு வந்தீங்க நான் அந்த குளோபல் கோல்ஸ்க்கான வெப்சைட் சொல்லிடுறேன். இந்த இருக்கு. globalgoals.org இங்க வந்தீங்கன்னா, இந்த இலக்குகள் பத்தி எல்லா தகவலும் இருக்கு. இதுக்குள்ள போய் நீங்க இப்ப ஏதாவது ஒரு இலக்கு நீங்க பார்க்கணும், படிச்சுக்கணும்னு நெனைச்சீங்க அப்டின்னா, இன்னைக்கு குவாலிட்டி எஜுகேஷன் நம்ம பார்த்தோம். அத கிளிக் பண்ணீங்கன்னா, உள்ள போனீங்கன்னா, இங்க வந்து நெறைய தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கும். அத நீங்க ஃபுல்லா பார்த்துக்கலாம். எல்லாமே இருக்கு. ஃபுல்லா அந்த நம்ம பார்த்தோம்ல, அங்க ஸ்க்ரீன்ஷாட் காமிச்சேன். இதுலேருந்து எடுத்தது தான் எல்லாமேவும். உங்களுக்கு ரிசோர்ஸஸ் தேவைன்னா கூட இங்கேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்க இதுக்கு சப்போர்ட் பண்ண நெனைச்சீங்கன்னா பண்ணலாம். உங்களுக்கு அடிக்கடி இத பத்தி அப்டேட் வரணும்னா இங்க பண்ணிக்கலாம். இத பத்தி நீங்க பேசணும்னு நெனைக்கிறீங்க, ஏதோ பண்ண நெனைக்கிறீங்கன்னா, இத பத்தி செய்யலாம். வேற ஏதாவது செய்யணும்னாலும் திங்ஸ் டூ டூல போய் பார்க்கலாம். ரிசோர்ஸஸ் இங்க போய் பார்த்தீங்கன்னா, அதில இருக்கு. நெறைய விஷயங்கள் இருக்கு. அதேமாரி அதுக்கடுத்து நான் ஒரு இணைய முகவரி சொன்னேன். அந்த வேர்ல்ட் லார்ஜஸ்ட் லெசன் அப்படின்னு சொல்லிட்டு, இதையும் நீங்க கூட கண்டிப்பா போய் பார்க்கலாம். இங்கேயும் வந்து பல்வேறு ரிசோர்ஸஸ் என்னன்னா, நீங்க புக்ஸ் வேணுமா, காமிக்ஸ் வேணுமா, இல்ல காமிக்ஸ் இருக்கணுமா, இல்ல நம்ம ஒரு கூட்டமா சேர்ந்து ஏதோ செய்யணும்னு நெனைக்கிறோம். அதுக்கு ஏன்னா உலகம் முழுவதும் நெறைய பேர் இந்த விஷயங்கள பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ, அதில என்ன வகையான ரிசோர்ஸ் வேணும்னு நெனச்சு, நீங்களே அத எடுத்து அத செய்யலாம். சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரையும் பெரிய ஆர்கனைசேஷன் எல்லாம் வேற வேற லெவல்ல பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப நான் வந்து சும்மா இது பயிற்சி வகுப்பு மாரி நான் குடுத்துட்டுருக்கேன். அந்த மாரி ஒவ்வொருத்தரும் வந்து நெறையா ரிசோர்ஸஸ் ஆல்ரெடி இருக்கு. நம்ம அத எடுத்து கூட நம்ம வந்து பயன்படுத்தலாம். திரும்ப ரீயூஸ் பண்ணிக்கலாம். இந்த பாருங்க ஜெண்டர் ஈக்குவாலிட்டி ஒவ்வொரு நாடு வேற வேற ஏரியாவுல ஒவ்வொன்னும் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நல்லா உலகம் முழுவதும் நெறைய பேர் அத விழிப்புணர்வு ஏற்படுத்தி, ஆ இந்த டீச்சிங் ஆன்லைன் கோர்சஸ் இருக்கு. நீங்களே போய் அத கத்துக்கணும்னாலும் கத்துக்கலாம். ஏகப்பட்டது இருக்கு. எதுவுமே அதாவது உங்களுக்கு லிமிட்டேஷனே கிடையாது. நேரத்த வந்து நீங்க சரியான விஷயத்துக்காக செலவழிக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா பார்த்துக்கலாம். இங்க பார்த்துக்கங்க. கிளைமேட் சேஞ்சஸ் அதனால வேர்ல்ட் லார்ஜஸ்ட் லெசன்ல இந்தியாவிலேருந்து ஒருத்தவங்க அப்டேட் போட்டிருக்காங்க. நிலவரம் இருக்கு. நீங்க இதையும் பார்த்துக்கலாம். இந்தியாவிலேருந்தே 2, 3 அப்டேட் இங்கேருந்து இருக்கு. உலக நாட்டில எல்லா நாடுகளும் இதில கலந்துக்கிறாங்க. போஸ்டர்ஸ் கிடைக்கும். நீங்க அத எடுத்து நேரடியா யூஸ் பண்ணலாம். நெறையா அதாவது உணவு வீணடிக்க வேணான்றதுக்கான இதுன்னு நெனைக்கிறேன். ஸோ, இந்த மாரி எல்லாரும் பல்வேறு வகையில வந்து அந்த விஷயங்கள செய்துக்கிட்டே இருக்காங்க. நம்மளால ஆனத இது செய்ய முடியும். யுனிசெஃப் அப்புறம் இந்த நிறுவனம் எல்லாம் வந்து யுனெஸ்கோ எல்லாம் சேர்ந்து தான் இந்த இத ஒர்க் அவுட் பண்ணிட்டு இந்த தகவல்லாம் குடுத்துட்டுருக்காங்க. நீங்க கண்டிப்பா இத பார்த்துக்கலாம். இதுவும் பயனுள்ளதா இருக்கும். அடுத்து வந்து நான் சொன்னது வந்து என்னன்னா, அடுத்து மிக முக்கியமான விஷயம், குவாலிட்டி எஜுகேஷனுக்கு இவங்கள பத்தி உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். இவங்களும் வந்து ரொம்ப மலாலா அப்படின்றவங்க. இவங்களும் இந்த குவாலிட்டி எஜுகேஷனுக்காக மிக முக்கியமான ஒரு அதோடைய வாலண்டியர்ன்னு வச்சுக்கலாம். இல்ல அதோடைய ஒரு என்ன சொல்றது? அ அதுக்காக அவங்களுடைய லைஃப்ல வந்து நெறைய டெடிகேட் பண்ணி ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஆள். சரிங்களா? அது மாரி பார்த்துக்கலாம். வேற வேற நாடுகள்ல என்ன அவங்களுடைய வரலாறுலாம் கேட்டீங்கன்னா, இன்னும் பயங்கரமா இருக்கும். நெறைய பேர் நியூஸ்ல பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் போய் நம்ம அதுலேருந்து பார்த்துக்கிட்டோம்னா, இன்னும் நெறைய யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ ஜெம் ரிப்போர்ட்டு நெறைய ரிப்போர்ட்ஸ் இருக்கு. இதில கிராஃபிக்கலா நெறையா இது இருக்கு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இதில கூட ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் போட்டிருக்காங்க பாருங்க. செம்மையா அருமையா இருக்கு பாருங்க. 40% புவரஸ்ட் கண்ட்ரில என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோவிட்-19 வர்றப்ப, அந்த சமயத்தில வந்து ஏழ்மையான நாடுகள் இருக்குல்ல, அங்க வந்து குழந்தைகள் கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்ப வந்து செய்ய முடியாம போச்சு. அதேமாரி பார்த்தீங்க ஒரு கால்வாசி நாடுகள், அவங்க நாடுகள்ல இன்னும் வந்து குழந்தைகள் வந்து ஒரு உடல் உடல் பாதிக்கப்பட்ட குழந்தைகள பிசிக்கலி சேலஞ்சுடு பீப்பிளா இருக்காங்க. உடல் ஊனமுற்றவங்களா இருக்காங்க அப்படின்னா, அவங்க கல்வி கற்றுக்கிறதற்காக ஒரு சட்டம் கூட இன்னும் இயற்றி வைக்காம நாடுகள் வந்து ஒரு 4ல 1 பங்கு நாடுகள் அதான் இருக்கு உலகத்தில. அதனால பார்த்துக்கங்க. நீங்க நெறைய பேர் நம்ம நாடவே குறை சொல்லிக்கிட்டே வேற இருப்போம். இங்க நெறைய விஷயம் நல்லாவும் நடந்துகிட்டு இருக்கு. நமக்கு வேற இதெல்லாம் எதுவும் அவ்வளவா தெரியாதனால, இத பத்தி ஒண்ணும் பெருசா நம்ம யோசிச்சுக்கிறது இல்ல. ஆனா இன்னொரு பக்கம் நல்லது. இன்னும் இது பெட்டரா இருக்கணும். இத விட இன்னும் பெட்டரா இருக்கணும்னு நம்ம நெனைக்கிறது சரிதான். ஆனா அதுக்காக நம்ம உழைக்கவும் செய்யணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 10% ஆ இந்த 10% நாடுகள்ல தான் என்ன இருக்கு அப்டின்னா, அவங்க நாடுகள்ல சட்டம் இருக்கு. அது எப்டின்னா, ஃபுல் இன்க்ளூஷன் இன் எஜுகேஷன்.
அதாவது கல்வி வந்து எல்லாரையும் இன்க்ளூட் பண்ணி கற்றுக் கொடுவதற்கானது வெறும் 10% நாடுகள் தான் இது இருக்குது. அது ரொம்ப முக்கியமாக பார்த்துக்க வேண்டியது. இந்த ரிப்போர்ட்டை பற்றி நீங்கள் இன்னும் நிறையா தெரிஞ்சுக்கலாம். இங்கே நிறையா இருக்குது. இந்த வைடு எஜுகேஷன் இன்இக்வாலிட்டிஸ் அதை பற்றி நம்ம பார்ப்போம். ஒவ்வொருத்தையும் இப்போ பார்த்துட்டு வருவோம். நான் அந்த இதை ஏற்கனவே ஓப்பன் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். ஸோ நம்ம பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இலக்குக்கும் எஜுகேஷன் இன்இக்வாலிட்டிஸ் அந்த ஒவ்வொரு நம்ம பார்த்தோம்ல 4 இலக்கு இதுக்குள்ளே பயங்கரமான ரிப்போர்ட்ஸ்லாம் இருக்கும். இதெல்லாம் இதை பற்றி பேசணும்னா நாள் கணக்காக உட்காந்து பேசிகிட்டு இருக்கலாம். இன்றைக்கி வந்து நம்ம அந்த இலக்குக்கு மட்டும் பார்த்துட்டு போயிடலாம். இந்த யூனிவர்சல் செகண்டரி கம்ப்ளீஷன் இப்போ நம்ம பார்த்து இந்தியாவுக்கு பார்த்தா இப்போ உலக நாடுகளுக்கு முன்னே பார்க்கணும் அப்படின்னா more than 50% of young people in 65 out of 115 countries have not completed upper secondary education. 115 நாடு இதில் வந்து பங்கேற்றிருக்காங்க அப்படின்னா 65 நாடுகள், அதாவது 50% மேலே அப்பர் செகண்டரி எஜுகேஷன் அவங்க வந்து கிராஸ் பண்ணல. அதான் நிலவரமாக இருக்குது. ஆனால் டார்கெட் என்ன வச்சுருக்காங்க, அதை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. பார்ப்போம். அடுத்து 4.2 ஏர்லி சைல்டு கேர் அண்ட் எஜுகேஷன். அதாவது அந்த எலிமெண்ட்ரி ஸ்கூலில் போய் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்க ஒரு காலகட்டம் இருக்குல்ல. இப்போ நம்ம ப்ரீகேஜி, அது எல்கேஜி, யூகேஜி அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்றோம். அந்த காலகட்டத்தில் குழந்தைகளை கேர் எடுத்துக்கிறது, அவங்களுக்கான கல்வி இதெல்லாம் வந்து பார்க்குறப்ப சின்ஸ் 2010 23 out of 50 countries, fewer than 25% of children in rural area have the opportunity to attend the pre-primary program. அந்த ப்ரைமரி ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இருக்கிறதுல போய் அவங்க கலந்துக்கிறதுக்கு ஒரு 50 கண்ட்ரியில் 23 கண்ட்ரி இருக்குது. அதுலேயும் 25% ஆஃப் சில்ட்ரன் தான் பாசிபிலிட்டி இருக்குது. ரொம்ப ஒரு சேலஞ்சான ஒரு கண்டிஷன். இதெல்லாம் வந்து அடுத்து பார்த்துக்குங்க. இப்போ பாலின பாகுபாடுனால ஏற்படக்கூடிய அது எஜுகேஷனில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு உலகம் முழுவதும் பார்க்குறாங்க. இன் 30 out of 116 countries, fewer than 90 females for every 100 males completed lower secondary education. செகண்டரி எஜுகேஷனில் 100 பையன் வந்து படித்து முடிச்சுட்டு வரான்னா 90 பெண்கள் தான் வந்து அதை லோயர் செகண்டரி ஸ்கூலவே முடிக்கிறதுக்கு அப்படின்னு இருக்குறாங்க. எத்தனையில் 116 கண்ட்ரியில் 30 கண்ட்ரியில் வச்சுட்டு பார்த்தோம் அப்படின்னா டேட்டா அங்கே தான் வந்து ப்ராப்பராக இந்த இதுக்கான டேட்டா இருக்குதுன்னு அர்த்தம். இன் 17 countries, fewer than 90 males of every 100 females completed lower secondary school. இன்னொரு 17 நாடுகளில் அப்படி ரிவர்ஸ் உல்ட்டாவாக இருக்குது. பெண்கள் ஒரு 100 பெண்கள் முடிக்கிறாங்கன்னா ஆண்கள் ஒரு 90 குறைவாக தான் முடிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்குது. இதெல்லாம் பெக்குலியரான சில இதெல்லாம் நீங்கள் நம்ம நாட்டை பற்றி எஜுகேஷன் லெவலில் என்ன இருக்குதுன்னு நிறைய பேருக்கு டேட்டாவாக தெரியாது. இருந்தாலும் வந்து சும்மா நம்ம இங்கே சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை, இங்கே இது இல்லை அப்படின்னு சொல்லி சும்மா இது பண்ணிகிட்ருப்போம். பட்டு இப்போ இதெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஐடியா கிடைக்கும். ஈக்விட்டி பை லாங்குவேஜ். Grade 4 students who did not speak the languages of the test at home were at least 10 percentage points less likely than other students to reach the lowest level of proficiency in reading in 20 out of 10 countries that took part in the Pearls assessment. இப்போ வந்து ஒரு 10 நாடுகளுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இந்த பியர்ஸ் அசஸ்மெண்ட்னு ஒன்று அசஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி நம்ம பார்க்கணும் கண்டிப்பாக. இந்த அசஸ்மெண்ட் எப்படி பண்ணாங்க, எதன் அடிப்படையில் பண்ணாங்க என்னென்னு பார்த்துட்டு அங்கே இருக்க ரிசல்ட்டை தான் இங்கே ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த 10 கண்ட்ரி பார்த்திங்கன்னா ஆஃப்ரிக்காவிலேருந்து எடுத்திருக்காங்க. அது என்னன்னு நம்ம பார்த்து அதை பற்றி தெரிஞ்சுக்கிற வேண்டியது இருக்குது. அப்புறம் இளைஞர்களுக்கான லிட்ரஸி, அதாவது லாங்குவேஜ் ஸ்கில்லு ப்ளஸ் மேத்தமெட்டிக்ஸ் ஸ்கில்லு அந்த வகையில் பார்க்குறப்ப இன் 35 out of 75 countries, at least 25% of the poorest young women are not literate. ஒரு 75 நாடுகளில் இருந்து 35 நாடுகள் வந்து 25% ஒரு ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து கல்வியை வந்து கிடைக்காத நிலையில் தான் இருக்கிறாங்க. அதை பார்த்துக்குங்க. ரொம்ப ஒரு சேலஞ்சிங்கான இதெல்லாம். யூனிவர்சல் பிரைமரி கம்ப்ளீஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா இன் 35 out of 114 countries, fewer than 50% of the poorest children have completed primary school. பார்த்துங்க. 114 கண்ட்ரியில் 35 கண்ட்ரி எடுத்து அதை பார்த்தோன்னா 50% புவரஸ்ட்டு சில்ட்ரன்ஸ் வந்து ஏழை மாணவிகள்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து பிரைமரி எஜுகேஷனுக்கே முடிக்காத அளவுக்கு தான் இருக்குது. அதுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம முன்னாடி பார்த்தோம்னா கம்பைலேஷனில் 200 மில்லியன் பீப்புள் வந்து 2030 வந்து கல்வி கிடைக்காத வெளியே இருப்பாங்க அப்படின்ட்டு. மோர் தென் 50% ஆஃப் த யங் பீப்புள் இன் 65 out of
115 countries have not completed upper secondary education. இனி செகண்டரி எஜுகேஷன், அப்பர் செகண்டரி எஜுகேஷன், அதாவது நான் மேல் படிப்பு, அதாவது 11th 12th வச்சுக்கலாம், அதை முடிக்காது நிலமையில் போகிறது என்ன இருக்குது பார்த்தோம்னா இதே நிலமை மோர் தென் 50%. அது எத்தனை இல்லை, ஏறக்குறைய 115ல் 65. அப்போ பார்த்துங்க, பாதிக்கு மேலே வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் அங்கே இருக்குது. ஏர்லி சைல்ட்ஹுட் கேர், அந்த குழந்தை திரும்ப சுற்றி வரோமா, முடிஞ்சா? ஆமாம், எல்லா பாயிண்ட் இது வந்து உலகம் முழுவதும் இது எடுக்குது. இன்னும் நிறையா நீங்கள் வந்து இதுக்குள்ளே பார்க்க முடியும். ஒவ்வொரு நாட்டுக்கும் கூட போய் பார்த்துக்கலாம். நீங்கள் ஒவ்வொருத்தையும் தொட்டீங்க அப்படின்னா இதில் போயிட்டு ஒவ்வொரு நாட்டுக்கும் நிலவரம் என்ன இருக்குது அப்படின்றது கூட நம்ம பார்க்கலாம். எங்கெங்கே இருக்கோ அதில் போயிட்டு நீங்கள் ஒவ்வொருத்தையும் தனித்தனியாக பார்க்க முடியும். கென்யா எவ்வளோ இருக்குது, இந்தியா என்ன இருக்குது 80%, நேபாள் 82, பங்களாதேஷ், ஒவ்வொருத்தும் அங்கே போய் அது டைனமிக்காக தான் இருக்குது. நீங்கள் போய் அப்படியே அங்கங்கே போய் பார்த்துக்கலாம். எல்லாத்தையும் உங்களுக்கு பிடிச்ச நாடெலாம் இருக்குன்னா அங்கே போய் என்ன நிலவரத்தில் இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப உதவிகரமான ஒரு ரிப்போர்ட்டாக இருக்கும். இந்த தகவல் எல்லாத்தையும் நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, உங்களுக்கு இந்த ரிப்போர்ட் இந்த இந்த ரிப்போர்ட்டு டவுன்லோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இங்கே வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இங்கிலீஷில் இருக்குது, அது தவிர இன்னும் பல மொழிகள் இருக்குது. நீங்கள் வந்து தேவையானதை உங்களுக்கு என்ன ஃபார்மெட்டில் வேணுமோ அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபுல் ரிப்போர்ட் இருக்குது, சம்மரி இருக்குது, ஜெண்டர் ரிப்போர்ட் இருக்குது, யூத் ரிப்போர்ட் இருக்குது, ரீஜனல் ரிப்போர்ட்ஸும் இருக்குது. நம்ம வந்து எந்த ரிப்போர்ட்ஸ் வேணுமோ அதை எடுத்து நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேபிள்ஸு கூட இருக்குது, அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். நிறையா, அதாவது நீங்கள் வந்து எதுவும் இல்லைன்னு நீங்கள் வருத்தப்படவே தேவையில்லை, எல்லா தகவலும் இருக்குது. நீங்கள் நம்ப முடியாத அளவுக்கு தகவல்கள் நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் பயன்படுத்திங்க. நான் இப்போதைக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த இணைய முகவரிகளை பூரா நான் என்ன பண்ணுறேன், நம்மளுடைய பயிற்சி வகுப்பு நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய காணொலி கீழே நம்ம போட்டுறேன். ஸோ தட் நம்ம வந்து அடுத்து தேவைப்படுறப்போ பயன்படுத்திக்கலாம், நீங்கள் எடுத்துக்கலாம். முக்கியமாக உங்கள் இதில் கல்வித்துறையில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு வந்து இதை நீங்கள் பகிர்ந்துக்குங்க, அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து இது எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். கண்டிப்பாக எதுவுமே நீங்கள் ரொம்ப விருப்பத்தோடு, அதாவது எஜுகேஷனை பற்றி இன்னும் நிறையா தெரிஞ்சுக்கணும் வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சி விருப்பத்தோடு நீங்கள் வந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலே உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு உதவிகரமான தகவல்கள் எல்லாத்தையும் எல்லாமே இருக்கும். நான் வந்து இந்த துறையில் ஒர்க் பண்ணாட்டி கூட எனக்கு வந்து இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதனால் நமக்கு தெரிஞ்ச டீச்சர்ஸு இல்லை மற்றவங்களுக்கு வந்து நான் இது அப்பப்போ அவங்ககிட்ட சொல்லிகிட்டே இருப்பேன். புது ரிப்போர்ட் வர்றப்பெல்லாம் நீங்கள் இதை பாருங்கள், இது ரொம்ப உதவிகரமாக இருக்கும், ஸ்டூடெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நீங்கள் அவங்ககிட்ட சொல்லுங்கள், இதில் பார்த்துட்டு அவங்ககிட்ட பகிர்ந்துக்கிற வேண்டியது இருக்குது அப்படின்ற தகவல்களை வந்து நான் அப்பப்போ சொல்லிகிட்டே தான் இருப்பேன். ஆனால் எத்தனை பேர் பார்க்குறாங்கன்னு என்னால் உறுதி சொல்ல முடியாது. ஆனால் இது எல்லாமே ரொம்ப பயனுள்ள தகவல்ன்றது மட்டும் எனக்கு வந்து முழுமையாக தெரியும். ஏன்னா இவ்வளோ பெரிய ரிப்போர்ட்டை நம்ம தயார் பண்ண முடியாது. நம்ம எவ்வளோ தகவல் தேடினாலும் கிடச்சி அதை எடுத்து அதை வச்சு யூஸ் பண்ணி இவ்வளோ கன்சால்டேட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு சேலஞ்சான விஷயம். ஸோ அதனால் என்னை பொறுத்தளவில் நம்ம வந்து முன்கூட்டியே இந்த தகவல்களுக்கு கைப்பட ரெடியாக இருக்குன்றப்ப அதை பயன்படுத்திக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயந்தான். சரி, கண்டிப்பாக இன்றைக்கியான பயிற்சி வகுப்பு வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் தொடர்ந்து ஓகே. ஸோ இந்த தகவல்கள் எல்லாத்தையும் நீங்கள் பயன்படுத்திங்க, உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கு பகிர்ந்துக்குங்க. அடுத்த மாதத்துக்கான பயிற்சி வகுப்பு என்னென்ன இருக்குது, அதில் என்னென்ன விஷயங்கள் நம்ம அடுத்து பண்ண போகிறோம், அதில் அடுத்த மாதத்துக்கான அட்டவணை என்ன இருக்குது, அது எல்லாத்தையும் நான் விரைவில் உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன். அதையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஸோ மீண்டும் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள். தொடர்ந்து கற்றுக்கிட்ட விஷயங்களை அடுத்தவங்களுக்கும் பகிர்ந்துறீங்க, அது பயனுள்ள வகையில் இருக்கும். நீங்கள் எங்களோட பயிற்சி வகுப்புகளை பற்றிய தகவல்களை மேலும் தெரிஞ்சுக்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரியேவும் அந்த ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் இருக்குது, அந்த ஃபார்மை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான லிங்க்கும் கூட நான் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன் செக்ஷன்லேயே இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லைனா கூட நீங்கள் வந்து நேரடியாக இங்கே இருக்கக்கூடிய லிங்க்கை பயன்படுத்திக்கலாம். எல்லோருக்கும் வைக்கக்கூடிய ஒரே வேண்டுகோள் என்ன அப்படின்னா, உங்கள்கிட்ட திறமை இருக்குது, கண்டிப்பாக அந்த திறமை வந்து இன்னொருத்தவங்களுக்கு நீங்கள் ஏதோ ஒரு வகையில் பயன்படும் வகையில் அவங்ககிட்ட பகிர்ந்தளிக்கலாம். அந்த திறமையெல்லாம் நம்ம நாட்டில் நான் எப்போயுமே நினைக்கிறது வந்து அறிவு பகிர்வு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக நினைக்கக்கூடியதாக இருக்குது. ஏன்னா நமக்கு எவ்வளோ தெரியுமோ, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் 10th படிக்கிறேன் அப்படின்னா என்னால் 8th ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் ஏதோ ஒரு விஷயத்தை சொல்ல முடியும், ஏதோ ஒரு சப்ஜெக்டை சொல்ல முடியும்.
அதை வந்து செய்யலாம். 12த் படிக்கிறப்ப 10த் வரைக்கும் சொல்லலாம். இல்லை நான் 12த் நிறைய மார்க் எடுக்கணும், அதனால் வந்து என்னால் இப்போ அடுத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க நேரம் இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை முடித்த பிறகு நீங்கள் காலேஜ் போன பிறகு கூட இவங்களுக்கு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி கல்லூரி முடித்த பிறகு பள்ளி மாணவர்களுக்கு வந்து சொல்கிறதுக்கு இருக்குது. வேலைக்கெல்லாம் போன பிறகு வேலை தேடுறவங்களுக்கு நீங்கள் வழிகாட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலும் வெவ்வேறு விஷயங்கள் இருக்குது. இது நான் ஒன்றும் கல்வி சார்ந்தது மட்டும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நம்மளால் வந்து இன்னொருத்தவங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்க முடியும். அதை நீங்கள் கண்டுபிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உண்மையிலேயே நீங்கள் வந்து ஒரு செல்ஃப் சஸ்டெயின் பெர்சனாக ஆயிடுவீங்க. அதாவது தற்சார்புடைய ஆளாயிருவீங்க. அந்த தற்சார்புடைய ஆளாயிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கான எதிர்பார்ப்புகள் குறைந்து மேலும் நிறைய பேருக்கு செய்கிறதுக்கான உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். அப்புறம் உங்களுக்கு தேவையானது அதுவே வந்து கிடைக்கும். அவ்வளோதான் விஷயம். ரொம்ப எளிதான விஷயம் தான். ஸோ அதை நம்ம பண்ணுவோம். அடுத்த மாதத்துக்கான ஏப்ரல் மாதத்துக்கான அட்டவணையை தயார் பண்ணிட்டு விரைவில் நான் வந்து ஆர்டிஆர்சியோடைய முகநூல் பக்கத்துலேயும் அப்புறம் வந்து ஆர்டிஆர்சியோடைய அஃபிஷியல் பேஜ் லிங்க்டின்லேயும் நான் போடுறேன். நீங்கள் அதை பாருங்கள். அடுத்த பயிற்சி வகுப்பில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அன்புடன் கருவலி ராசமேந்திரன். வணக்கம்.